கம்பராமாயணம் 40வது செஷன் 20-21 டிசம்பர். மேடம் நீங்க முன்கதை எழுத ஆரம்பிக்கிறீங்களா? போன வாரம் 854 முடிச்சோம். அது வரைக்கும் ராமர் சீதை திருமணத்துக்கு செல்லும் மக்களும் சேனைகளும் மன்னர்களும் சந்திரசைல மலை பிரதேசத்தில் கூடாரங்கள் அமைத்து தங்குகிறார்கள். அனைவருக்கும் சமையல் எல்லாம் செய்யப்படுகிறது. தேவ மங்கையினரும் பழிக்கும் அளவுக்கு அந்த மகளிர் அழகுடன் இருக்கிறார்கள் என்று கம்பர் சொல்கிறார். ஆடவர் மலையை சுற்றி ஆராய்கிறார்கள். மகளிர் அங்கே உள்ள இயற்கை காட்சிகளை ரசித்து பார்க்கிறார்கள். மிக உயரமான இந்த மலையிலிருந்து சொர்க்கத்தை எளிதாக அடையலாம் என்று வியக்கிறார்கள். இனி 855. சரம்பையில் சாபம் என்ன புருவங்கள் தம்மின் ஆடா நரம்பினோடு இனிது பாடி நாடக மயிலோடு ஆடி அரம்பையர் வெறுத்து நீத்த அவிர் மணிக்கோவை ஆரம் மரம் பயில் கடுவன் பூண மந்தி கண்டு உவக்கும் மாதோ. சரம்பையில் சாபம் என்ன அம்பு பொருந்திய வில்லை போன்ற புருவங்கள் தம்மின் ஆடா புருவங்கள் தம்மிலே ஆடாமல் இருக்க நரம்பினோடு இனிது பாடி யாழ் நரம்போடு பொருந்த இனிமையாக பாடி மயிலோடு நாடகம் ஆடி மயில்களோடு ஒப்ப நடனமாடி அரம்பையர் வெறுத்து தெய்வ மகளிர் கணவர் மீது ஊடலை உட்கொண்டு நீத்த அவிர்மணி கோவை கழற்றி எறிந்த ஒளிரும் நவமணி மாலைகளையும் ஆரம் முத்தாரங்களையும் மரம் பயில் கடுவன் மரங்களில் பழகுகின்ற ஆண் குரங்குகள் பூண தமக்கு அணிவிக்க மந்தி கண்டு உவக்கும் பெண் குரங்குகள் அந்த அணிகளின் அழகை கண்டு மகிழ்ச்சி அடையும். தெய்வ பெண்கள் ஊடலால் கழற்றி எறிந்த ரத்தின மாலை முதலியவற்றை ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பூட்டின. அந்த அழகை கண்ட பெண் குரங்குகள் மகிழ்ந்தன என்பது புரியுறது இல்லையா? இதுல ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கடுவன்றது நம்ம யூஸ்வலா பூனை ஆண் பூனைக்கு சொல்லுவோம் இல்லைங்க. கடுவம் பூனை. கடுவம் பூனை குரங்குங்கிற ஆண் குரங்குக்கும் அதான் போல கடுவம் இருக்கும். மேபி கடுவன்னா ஆணா இருக்கும். கடுவம் பூனை விளக்கம் புரியுறது இல்லையா? விளக்கம் புரியுது மேடம். ஓகே. அடுத்தது 856. சாந்து உயர் தடங்கள் தோறும் தாது ராகத்தின் சார்ந்த கூந்தல் அம்பிடிகள் எல்லாம் குங்குமம் அணிந்த போதிலும் காந்து இன மணியின் ஜோதி கதிரோடும் கலந்து வீச சேர்ந்து வானகம் எப்போதும் சர்க்கரை ஒக்கும் அன்றே. சாந்து உயர் தடங்கள் தோறும் சந்தன மரங்கள் ஓங்கியுள்ள மலைச்சாரல்கள் தோறும் உள்ள தாது ராகத்தின் சார்ந்த காவி கற்களின் செந்நிறத்தோடு பொருந்திய கூந்தல் அம்பிடிகள் எல்லாம் புறமயிருளுள்ள பெண் யானைகள் எல்லாம் குங்குமம் அணிந்த போதிலும் குங்கும குழம்பு அப்பியவற்றை ஒத்துள்ளன. காந்து இன மணியின் சோதி ஒளிவிடுகின்ற பதுமராக கற்களின் செந்நிற உரியாந்து கதிரோடும் கலந்து பூச சூரியன் கதிர்களோடு சேர்ந்து செந்நிறத்தை பூச வானகம் எப்போதும் வானமானது எப்பொழுதும் செந்நிறம் அடைந்து சர்க்கரை ஒக்கும் செவ்வானத்தை போலும். செவ்வானம் மாலை காலத்தில் தான் தோன்றும். ஆனால் மலையில் உள்ள பதுமராக மணியொளி சூரிய கதிர்களோடு மேலிடம் எங்கும் பரவி இருப்பதால் பகலிலும் அச்செவ்வானம் தோன்றுவதாயிற்று என்பதாம். தாது ராகம் காவி கல்லின் செந்நிறம் காவி கற்களில் சார்வதால் கரிய யானைகள் குங்கும குழம்பு பூச பெற்றார் போல தோன்றும் என்பது. பிரிதின் குணம் பெரளனியும் உவமையனியும் சேர்ந்து வந்துள்ளன. இது கற்பனை ரொம்ப அழகா இருக்கு. அந்த கல்லுலேந்து எதிர்படுற ஒளி சிவப்பு ஒளின்னு அந்த கல்லுங்கிறது ஐ திங்க் சிவப்பு கல் நம்ம என்ன சொல்லுவோம், சிவப்பு கல்லுக்கு வேற ஏதோ பேர் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல ரூபின்னு நினைக்கிறேன். ரூபியா? தமிழ்ல அதுக்கு பேர் இதுதானா? தாதுராகம் இல்ல, பதுமராக கற்கள்னு போட்டிருக்கு. பதுமராக கற்கள் சிவப்பு கல்லுன்னு தான் சொல்லுவா இல்லையா? சிவப்பு கல். சோ அந்த கல்லுல இருக்கிற ஒளிப்பட்டு பளபளன்னு எல்லாம் சிவப்பா இருக்கிறது யானை மேல பட்டு யானைக்கு மேல சிவப்பு குங்குமம் பூசினா போல அது இருக்காது. அதுல இன்னொன்னு என்னன்னா, செவ்வானம் மாலை காலத்தில் தான் தோன்றும் சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலி ட்விலைட் சாயங்காலம்னு சொல்லுவாங்க. பட் கார்த்தால விடிக்காத்தால இருக்கிறதும் ஒரு ட்விலைட் தான் அர்த்தம் இல்லையா? ஒரு மாதிரி செவ்வானம் இருக்கும். செவ்வானம் இருக்குமே, காலையிலயும் இருக்கும் இல்லையா? நான் பார்த்திருக்கேன். ஆனா ஏன் புலவர் செவ்வானம் மாலை காலத்துல தான் தோன்றும்னு போட்டாருங்க.
ஆனா பாடல்கள்ல நிறைய பாட்டுல செவ்வானத்தில் ஒளி நட்சத்திரம்னு பாடுறா. இரவுல சாயங்காலம் வர மாதிரி அதை கம்பேர் பண்றா நிறைய. காலையில நிறைய கலர்ஸ் நம்ம பாத்திருக்கோம். ஏர்லி மார்னிங்ல ரெட்டா இருக்கும், கொஞ்சம் சூரியன் வரத்துக்கு முன்னாடி இருக்கும். கரெக்ட். அதெல்லாம் பட்டு இந்த யானைகள்லாம் குங்குமப்பூ அப்படின்ன மாதிரி ஆயிடுதுலாம். அந்த செவ்வான பட்டு, கதிர்கள் பட்டு, பத்மராக கற்களோட சிவப்பு பட்டு எல்லாமா பட்டு இந்த யானைகள் இல்லாம ஒரு போயம் கூட கிடையாது. இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. காவிக்கல்லின் செந்நிறம் காவி கற்களில் சார்வதால் கரிய யானைன்னா இப்ப அந்த கல்லெல்லாம் சிவப்பு நிறமா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சிவப்பு நிறமா தெரியுது, அதோட ஒளி வந்து யானைகள் மேல படுறது. இல்ல, காவி கற்களில் சார்வதால் ஓகே கரிய யானைகள் குங்கும பெற்றார் போல தோன்றுகிறது. ஓமை. அதுல இன்னொன்னு பிரிதின் குணம் பெறல் அணின்னு ஒண்ணு புதுசா போட்டிருக்கு. மற்றத்தனோட குணம் வந்து இதுக்கு மேல வந்துடுறது. ஆமா, பிரிதின் குணம் பெற்ற அணி. இவ்வளவு அணி இருக்குன்னே இப்பதான் தெரியுது. இல்ல, பதுமராகன்றது ஒரு பூவும் போட்டிருக்காங்க, ஒரு பூவும் போட்டிருக்காங்க. தாமரை தானே பதுமராக கற்கள்ல போட்டிருக்காங்க. ரூபி கல்லுக்கும் இதே வார்த்தை தான் போட்டிருக்கு. அது ரூபி கல்லுன்னு தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துலதான் பாறைங்கிறதால அங்க பலவித கற்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். காவி கற்கள். பதுமராகங்கிறது ரூபி இருக்கலாம். சிவப்பு வந்து அது ஒண்ணுதான் சொல்லுவோம் நம்ம. மலையில இருந்து எடுக்கிறாங்க. ரூபி எங்க இருந்து எடுக்கிறாங்க? ரூபி கல்ல எந்த ஊர்ல இருந்து? ஜாஸ்தி ரூபி பர்மா, தாய்லாந்து. இல்ல, இப்போ ஒரு சிலதெல்லாம் கடல்ல இருந்து, பேர்லாம் கடல்ல இருந்து கிடைக்குது. கோரல் இல்லையோ, கடல்ல வருது கோரல். அது மாதிரி ரூபி எங்க கிடைக்கும்னு சொல்றாரு. இல்ல, ரூபி வந்து as far as I know, Thailand and Burma are very famous for producing rubies. ஜெய்ப்பூர்ல எல்லாம் கிடைக்கும் அது. அந்த கல்லு விதவிதமான ஜெம்ஸ், அந்த எமரால்ட், ரூபி இதெல்லாம் வந்து ஜெய்ப்பூர்ல கிடைக்கும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நிலத்துல இருந்து வருதுதான். மலையின் போட்டிருக்காங்க. மலையின் போட்டுறது ஓமைக்காக போட்டிருக்காங்க. உண்மையாவே மலையில வர்றதா? அது மலை பாறையில வர்றதான்னு கேக்குறேன். பாறையில தான், விதவிதமான பாறைகள்ல இந்த மாதிரி பர்டிகுலர் கலர் இருக்கும்போது அதை பாலிஷ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. வெட்டி எடுத்து பாலிஷ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. வைரம் வந்து நம்ம ஒரு கரி தானே சொல்றோம் இல்லையா? கரி தானே கார்பன். கரி நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல யூஸ்வலா. அது கரி தான் டைமண்டா இருக்குங்கிற மாதிரி. ஐ மீன் அந்த ஒரு ஓமை அது அதுக்கு ஏத்த மாதிரி. சோ நிலத்துல இருந்து தோண்டி எடுத்து பண்றதுதான் அந்த இது. அத பாலிஷ் பண்ணி நம்மளுக்கு வருது. ஓகே ஓகே. 57 போலமா? நிலமகட்கு அணிகள் என்ன நிறை கதிர் முத்தம் சிந்தி மலைமகள் கொழுநன் சென்னி வந்து வீழ் கங்கை மான அலகு இல் பொன் அலம்பி ஓடி சார்ந்து வீழ் அருவி மாலை உலகு அளந்தவன் தன் மார்பின் உத்தரியத்தை ஒத்த. என்ன அர்த்தம்? நிலமகட்கு அணிகள் என்ன, பூமி தேவிக்கு இவை அணிகள் என்னும்படி நிறை கதிர் மொத்தம் வரிசையான கதிர்களை உடைய முத்துக்களை சிந்தி மலைமகள் கொழுநன் சிதறி உமாதேவியின் கணவனான சிவனது சென்னி வந்து வீழ் முடியில் வந்து விழுகின்ற கங்கையைப் போல வெண்ணிறத்தோடு அழகு இல் பொன் அளவில்லாத பொன்னை அலம்பி ஓடி கொழித்து கொண்டு பெருகி சார்ந்து வீழ் அருவி மாலை முத்துக்களோடு பொருந்தி ஓடி வரும் மலை அருவியின் வரிசை உலகு அளந்தவன் தன் இந்த உலகத்தை அளந்து அருளின திருமாலின் மார்பின் உத்தரியத்தை மார்பில் அணிந்த மேலாடையை ஒத்து விளங்கிற்று. சந்திரசைல மலை உலகளந்த திருமாலை ஒத்துள்ளது. அதில் பொன்னை அலம்பியோடி முத்தோடு பொருந்திய அருவி மாலை அத்திருமால் மார்பில் அணிந்த உத்தரியத்தை ஒக்கும் என்றார். தற்குறிப்பேற்ற ஓமையணி. மலை அருவிகள் பூமி தேவிக்கு அணியாகுமாறு முத்துக்களை சிந்தும் என்பது. அருவி வெண்ணிறத்தோடு வீழ்வதால் உத்தரியத்துக்கு ஒப்பாயிற்று.
மாலை நிகழ்ச்சிகளை மாந்தர் காணுதல். இது அழகான ஒப்புமை இல்ல? நல்லா இருக்குல்ல? ஒரு உத்தரியம்னா துண்டு, அது அங்கவஸ்திரம் துண்டு அந்த மாதிரி. அத வந்து மலையில அப்படி விழும்போது அது திருமால் வந்து இந்த அங்கவஸ்திரம் போட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அழகான கற்பனை, பியூட்டிஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணா நல்லா இருக்கு. எஸ்கேப் ராமலட்சுமி புரியுறது இல்லையா? புரியுது மேடம். புரியுது. ஓகே, மேல போலாமா? கோடு உலாம் நாகப்போதோடு இலவங்க மலரும் கூட்டி சூடுவர் களிவண்டு ஓச்சி தூது நருந்தேரல் உண்பர் தேடு இலா மகர யாழில் கிண்ணற மிதுனம் பாடும் பாடலால் ஊடல் நீங்கும் பரிமுக மாக்கள் கண்டார். கோடு உலாம் கொம்புகளில் பூத்த நாகப்போதோடு சுரப்புன்னை மலர்களோடு இலவங்க மலரும் கூட்டி இலவங்க மாலையும் சேர்த்து சூடுவார் அணிகின்றவரான அம்மலைவாணர்கள் களிவண்டு ஓச்சி மதுக்களிப்புள்ள வண்டுகளை ஓட்டிவிட்டு தூ நருந்தேரல் உண்பார் தூய மனம் பொருந்திய மதுவை குடிப்பவரானார்கள். தேடு இலா மகர யாழின் அதனோடு குற்றமில்லாத மகர வீணையோடு கூடி கிண்ணற மிதுனம் பாடும் இரட்டையர்களான கிண்ணறம் என்னும் தேவஜாதியர் பாடுகின்ற பாடலால் ஊடல் நீங்கும் இனிய பாடலால் தாம் கொண்ட ஊடல் நீங்குகின்றன. பரிமுக மாக்கள் கண்டார் குதிரை முகம் கொண்ட தெய்வ மக்களையும் அவர்கள் கண்டார்கள். பூவை பறித்து சூடுதலும் மதுவை பருகுதலும் இனிய பாடலை கேட்டலும் தேவஜாதியினர் செயல்களைக் கண்டு மகிழ்வதுமாக அங்கே சென்ற மக்கள் இருந்தார்கள் என்பது. கிண்ணற மிதுனம் ஆண் பெண்களாக கூடி வாழ்பவரும் இசை வல்லாருமான தேவஜாதியர். பரிமுக மாக்கள் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட தேவஜாதியர். நிஜமாவே அவங்க தேவலோகத்தை பார்த்துட்டாங்க அந்த மலை மேல ஏறியப்போ. அப்படிதான் கம்பர் சொல்றார். பூவை பறித்து சூடலும் மதுவை பருகுதலும் இனிய பாடலை கேட்டதும் தேவஜாதியினர் அவங்களோட செயல்களை கண்டு நம்ம மக்கள் மகிழ்ந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கிண்ணற மிதுனம் ஆண் பெண்களாக கூடி வாழ்பவரும் இசை வல்லாருமான தேவஜாதியர். முன்னையே ஒரு தடவை கிண்ணறம் பார்த்தோம்ல, இந்த மாதிரி இசை கந்தர்வர். சோ அவங்களெல்லாம் பார்த்து நம்ம மக்கள் மகிழ்ந்து போறாங்க. அதுல குதிரை முகமும் மனித உடலும் கொண்டு அது என்ன அந்த இதுவா அது பேர் என்ன? இல்ல போர்ட இருக்குமே அதுவா? யூனிகார்ன். நீங்க யூனிகார்ன் நீங்க சொல்றது யூனிகார்ன். சிமேரான்றது ஆண் உடம்பு குதிரை உடம்பு. ஆண் தலை ஆண் முகம் குதிரை உடம்பு. நமக்கு அந்த மாதிரி பெருமானம் உண்டு இல்லையா? ஹயக்ரீவர். ஆமா. ஹயம்னா குதிரை, அந்த முகத்தோட இருக்கிற ஹயக்ரீவர்னு சொல்லுவா இல்லையா? சென்டார்னு சொல்லுவாங்கல்ல. ஓ சென்டார். சிமேரா வந்து லயன். சாரி, சிமேரா. இது சென்டார் இல்ல. சென்டார் வந்து சென்டார் தான் கரெக்ட். நான் சின்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் லயனோட சேர்த்து. சென்டார் வந்து பரிமுக மாக்கள். அவங்கள வந்து இவங்க பார்த்தாங்களா? அவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அங்க. சோ தட் இஸ் தேவலோகம். இவங்க மலை மேல ஏறி நிஜமாவே தேவலோகம் போயிட்டாங்க. இதான் தமிழ்ல முதல் முறையா இந்த மாதிரி குதிரை முகம் அப்படின்னு கேக்குறனால. எங்க பாடல்ல இருக்கா பரிமுக மாக்கள்? ஆமா இருக்கே, கடைசி வரி இருக்கு. வரினா குதிரை இல்ல. இதுல வந்து இலவங்க மலர்ன்றது க்ளோவ்ஸ் தான் இல்லையா? லவங்க மலரா இருக்கும். ஆமா, அத சேர்த்து சுரபுன்னை மலர்களோடு இதையும் சேர்த்து கட்டி கதம்பம் பண்ணி கட்டிக்கிறாங்க. லவங்க மலர் எப்படி இருக்கும்? லவங்கமே இத்தனுண்டு, பூ எப்படி இருக்கும்? அதுவே பூதான் நினைக்கிறேன் இல்ல லவங்கம்? அப்படியா? ஓகே, கண்டுபிடிக்கணும். ஐ திங்க் சோ. மலர் காஞ்சி போய் எடுக்கிறதா கிராம்புன்னு நினைக்கிறேன். பாருங்க போட்டோ. படம் வந்து குட்டியாதான் இருக்குது, குட்டியா இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு. காஞ்சு போன நம்ம வந்து கன்சியூம் பண்ற கிராம்பு வந்து காஞ்சு போன பூதான் இல்லையா? பூக்கு நடுவுல இருக்க தண்டு. ஓகே ஓகே. ஏன்னா அதை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. இந்த மேல 4 இது இருக்கு பெட்ரோல், இந்த சின்ன சின்ன. நீங்க இதுக்கு முன்னாடி தமிழ் பாடல்கள் எங்கேயாவது இந்த பரிமுக மாக்கள் பாத்திருக்கீங்களா?
நான் பார்த்தது இல்ல. இருக்குமா இருக்கும், நான் எங்க படிச்சிருக்கேன். ஆழ்வார் பாட்டுல எல்லாம் டெஃபினட்டா இருக்கும். அவ்வளவு எல்லாம் பரிமுகம் பெருமாள் இருக்கச்சே ஆழ்வார்கள் யாராவது டெஃபினட்டா மென்ஷன் பண்ணிருப்பா. டக்கரி வரல எனக்கு. பரிமேல் அழகர்னு பெருமாள் இருக்காரோ? பரிமேல் இல்ல அழகர் மேம், அது வேற பேர் ஒரு ஊர்ல ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு பேர் இருக்கு, பரிமேல் அழகர். அதுதான் நான் கேக்குறேன். அதுதான் பரிமேல் அழகர் தான் இவர். ஐயோ டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அழகர் கோவிலா? அழகர், நான் கள்ளழகர்னு நினைக்கிறேன். நான் கள்ளழகர். ஓகே. அவர் தானே குதிரை மேல வந்து குதிரை மேல வரவர். இது பாதி குதிரை பாதி மனிதர். பாதி குதிரை. அது வந்து மனிதர்களா எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காளான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹயக்ரீவ பெருமாளுக்கு பரிமேல் அழகர் பெருமாள்னு பேரு. அது பரிமேல் பெருமாள், அதாவது குதிரை முகம் உடைய பெருமாள் பேரு. பட் அது பாட்டுல எங்கேயாவது ஆழ்வார் பாட்டு ஏதாவது தேடினா டெஃபினட்டா இந்த வார்த்தை இருக்கும். ஆனா தேவஜாதியர்னு போட்டுட்டாங்க. அத தேவஜாதியில பலவிதமான உருவங்களும் பலவிதமான செயல்களும் செயல்பாடுகளும் இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். ஏன்னா இந்த இந்த சென்டார்ங்கிறது கிரீக் மித்தாலஜில ரொம்ப ஃபேமஸ். ஆமா. சோ இந்த கதை நடக்கிற இடம்லாம் இன்னொரு இடத்துல பார்த்தா கிட்டத்தட்ட இந்த கரண்டே நார்த் வெஸ்ட் இந்தியால அந்த மாதிரி இடம் இருக்கு. அந்த இடம்லாம் ஆக்சுவலா கிரேக்கோ இந்தியன் எம்பையர் தான். ஏன்னா கிரேக்கோ இந்தியன் இப்ப அசோகரே வந்து 1/4 கிரீக் அசோகரே. மேபி அந்த அப்படி வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர்றதா, இதனால கேக்குறேன் நானு. இருக்கலாம். இல்ல, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப நாள் முன்னாடி இது கம்பர் பீரியட் பத்தி தெரியாது. கம்பர் சொல்ற பாடல் நடந்த பீரியட் வந்து நம்ம ஒரு தடவை நம்ம ஜியோகிராபிக்கலா ஜியலாஜிக்கலா படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஆஸ்திரேலியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், நம்ம ஏஷியா ஒரு பகுதியெல்லாம் ஒன்னா இருந்தது, அப்புறமா அது கலைஞ்சு போச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஜியாலஜில. there was a period when all the chunk of the lands were together. So இவங்க வந்து இந்த மாதிரி பார்த்திருக்கலாம். அது ஒரு இது இருக்கு. எல்லாரும் இந்த பர்டிகுலர் ஃபிகரை, இந்த மாதிரி தேவர்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரி மனுஷங்களோ ஃபிகர்களோ இந்த மாதிரி வாழ்வியலோ ஒரே மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுத்து, லேண்ட் மாஸ் பிரிஞ்சு போயிடுத்து. பட் அந்த இவங்க கம்பர் பாடுற பாடல் நடந்த யுகம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம். அதனால அவர் எழுதியிருக்காங்க. இவர் வந்து ஆனா வால்மீகில தானே எடுத்திருக்காரு. இவரோட சோர்ஸ் வந்து வால்மீகி தானே. ஆமா. இதுல இன்னொன்னு வந்து இந்த குதிரை முகம் மனித உடலும் கொண்டால் என்பது இவல்யூஷனா கூட இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தானே மென் வந்து இவால்வ் ஆய் வந்தது. குதிரைக்கு அதுக்கப்புறம் தானே மனிதரை வந்தது. 4 இதுல இருந்து குதிரை ஈக்வஸ்ங்கிறது குதிரையோட ஸ்பீஷீஸ் தானே. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. அந்த மாதிரி ஒரு முகம் உள்ள ஒரு குரூப் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருந்திருக்கலாம் இல்லையா? எஸ்கே நிறைய ரிசர்ச் பண்ணணும். நிறைய கொடுத்து உங்களுக்கு இல்ல கன்வின்ஸ் ஆல எஸ்கேக்கு. இல்ல இப்படி சொன்னார் கேட்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி எஸ்கே மேடம் உங்க டவுட் என்ன எஸ்கே? இல்ல, நான் இதுக்கு முன்னாடி தமிழ்ல எந்த பாடல்லயும் இந்த பரிமுகமாக்கலுக்கு படிச்சது இல்ல. ஆனா கிரீக் மித்தாலஜில இது ரொம்ப காமனா வர்றது சென்டார்ஸ்லாம். சோ இது நான் ஆக்சுவலா அந்த காந்தாரா பார்த்தா வேற ஏதோ படிக்கும் போது ஆக்சுவலா அலெக்சாரா பத்தி படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும் போது காந்தாரான ஒரு ஊர் வந்தது. ஆப்கானிஸ்தான்ல. ஆமா. சோ அந்த ஆப்கானிஸ்தான்ல காந்தாரா வந்து கிரேக் இந்தியன் எம்பையரோட பகுதி. சோ சந்திரகுப்த மௌரியா வந்து கிரீக்கோட யவனாஸ் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மூலயமா வந்த அசோகர் வந்து 1/4 கிரீக்கும்பாங்க. ஏன்னா அவங்க பாட்டி வந்து கிரேக்க இளவரசி. சோ அதனால ஆக்சுவலா அசோகரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிரீக்ல இருந்து தான் நம்மளுக்கு வருது. ஏன்னா அவங்க நிறைய ரெக்கார்டிங் வச்சிருக்காங்க. ஏன்னா அசோகருக்கு அவங்களே தனியா ஒரு பேர் வச்சு அவங்க நிறைய, ஏன்னா அவங்களுடைய கிரீக் எம்பையர் அவங்க கணக்கு எடுத்துக்கிட்டு. சோ ஒருவேளை அதன் மாதிரி கலந்து அந்த பீரியட்ல எழுதினதுனால அப்படி எழுதின மாதிரி அந்த மித்தாலஜி கலந்து வருதான்றதுக்கு அப்படிதான் நான் யோசிச்சேன், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா தமிழ்ல இதுக்கு முன்னாடி இந்த கோயிலி ஆகட்டும், கோயிலையும் குதிரை முகம் வச்ச மக்கள் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு.
இருக்குப்பா. நீங்க என்ன சொல்லு, கோவிலே இருக்கே பரிமுக கடவுளுக்கே. அப்படிங்களா? திருவந்திபுரம்னு ஒரு ஊர் இருக்கு கடலூர் பக்கத்துல. அந்த வீரநாராயணபுரம் ஏரி எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல திருவகீந்திரபுரம்ன்றது ஒன் ஆஃப் தி திவ்ய தேசம்ஸ் அது. அதுல வந்து மலை மேல வந்து இந்த ஹயக்ரீவ பெருமாள் இருக்காரு. அவர் அதுக்கு தமிழ் வந்து பரிமுக கடவுள் தான் அவர் பேரு. குதிரை நெய்வேலி பக்கம் தான், வீரநாராயணபுரம் நெய்வேலி பக்கம் தானே இருக்கு. கடலூர்ல வீரநாராயணபுரம் ஏரிங்க, கடலூர் சிதம்பரம் எங்க ஊரு பக்கத்துலதான் இருக்கு. அந்த பக்கத்துல வந்து இந்த திருவகீந்திரபுரம்னு ஒரு ஷ்ரைன் இருக்கு. அது ஒன் ஆஃப் த 108 திவ்ய தேசம்ஸ். அதுல ஸ்பெஷல் டெம்பிள் ஃபார் ஹயக்ரீவ பெருமாள். அவர் மேல நிறைய இவங்கள்லாம் பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. டெஃபினட்டா ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் எழுதியிருப்பார் நிச்சயமா. அவர் எழுதாத கோவிலே கிடையாது. அதை செக் பண்ணா we will come to know this word. எங்க வருதா பார்க்கலாம். இங்க அவ்வளவு தூரம் நீங்க வீராணம் ஏரி தானே சொல்றீங்க? வீரநாராயணபுரம் வீராணம் ஏரி தான் அந்த காலத்துல வீரநாராயணம் ஏரின்னு தானே பேரு. நீங்க சிதம்பரம் சொல்றீங்க, அது கடலூர் பக்கம் தானே? அது கடலூர் சிதம்பரம் அந்த இடம் தான். அது காட்டுமன்னார் கோயில். அது ஆரம்பமே வீரனா அங்கதானே போவான் வந்தியத்தேவனை ஃபர்ஸ்ட். ஆரம்பமே குதிரை மேல. எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா வீடு அங்கதான் இருக்கு. அவங்க லேண்ட் அங்கதான் இருக்கு, நெய்வேலி பக்கத்துல சேத்தியாத்தோப்புன்னு. நான் போயிருக்கேன். கரெக்ட். ஆமா, அவங்க வீடு அங்கதான் இருக்கு, சேத்தியாத்தோப்பு தோட்டம் அங்கதான். அதெல்லாம் அந்த ஏரியா தான். ஓகே ஓகே. அங்கதான் இருக்க பரிமுக பெருமாள் கோயில். ஓகே ஓகே. ஆமா, அங்க இருக்கு மேல. ஆக்சுவலி ராஜி சொன்ன மாதிரி ஹயக்ரீவர்னு சாதாரணமா நம்ம வர்ஷிப் பண்றோம். அது இங்க சிங்கப்பெருமாள் கோவில் இருக்குங்க, மெட்ராஸ் பக்கத்துல, தாம்பரம் தாண்டி. பெருமாள் இருக்கு, அந்த கோவில் இருக்குங்க. சாரி, ஐ டோன்ட் நோ, ஐ அம் நாட் ஷூர். அது லட்சுமி நரசிம்மர், இவர் வந்து லட்சுமி ஹயக்ரீவர். ராஜி சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்துலன்னு சொன்னேன். பக்கத்துல இருக்கா? அதே சிங்கப்பெருமாள் கோவில். சிங்கப்பெருமாள் கோவில்ங்கிறது ஒரு ஊரு. அந்த ஊரு சிங்கப்பெருமாள் கோவிலும் இருக்கு. பக்கத்துலனா அடுத்த சன்னதி ஒரு ஜஸ்ட் ஒரு அடுத்த இதுல வரும்போது ஹயக்ரீவர் சன்னதி ரொம்ப விசேஷம். இங்க மெட்ராஸ்ல இருக்கிற ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் அங்க போய் எக்ஸாம் முன்னாடி போயிட்டு பென்சில் ஸ்லேட் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. இப்ப புதுசா வந்திருக்கு போல. ஓகே ஓகே. சோ இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்துல இருக்கிற ஹயக்ரீவர் இந்த பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். அந்த இவர் ப்ரமோட் பண்ணினாரு அந்த கோயில்கள ஒருவேளை. அந்த யாரு? இந்த இவர் ஜோசியர் ஒருத்தர், வயசானவர், ரொம்ப வயசானவர். ஏஎம் ராஜகோபால். தெரியல எனக்கு, அது தெரியல. ஓகே. சோ இது வந்து மித்தாலஜி வாட்டவர் நம்ம இதுல இருந்திருக்கு. எஸ்கே குதிரை முகமும் உடல் மனித உடலும் கொண்ட உருவம் நம்ம கதைகள்ல நிறைய இருந்திருக்கு. அது வந்து இங்க வந்து அவர் மாக்கள்ங்கிறார் இல்லையா? மாக்கள்னா விலங்குகள் யூசுவலா. மாக்கள் குதிரைங்கிறதுனால பரிமுக மாக்கள்ங்கிறாரான்னு தெரியல. லெட் அஸ் அஸ்யூம். ஓகே. 59 போலாமா? பெருங்களிறு ஏயும் மைந்தர் பேர் எழில் ஆகத்தோடு பொறும் துணை கொங்கை அன்ன பொருயில் கூங்கு அரும்பின் மாடை மருங்கு என குழையும் கொம்பின் மடப்பெடை வண்டும் தங்கள் கருங்குழல் கழிக்கும் வண்டும் கடிமணம் புணர கண்டார். பெருங்களிறு ஏயும் பெரிய ஆண் யானையை ஒத்த மைந்தர் பேருழில் ஆகத்தோடு இளைஞர்களின் மிக்க அழகுடைய மார்பிலே பொறும் துணை கொங்கை தாக்கும் இரட்டையான தனங்களை அந்த பொருயில் ஒத்த வேறு உவமை இல்லாத கோங்கு அரும்பின் மாடு கோங்கு அரும்புகளின் எடுத்து மருங்கு என குழையும் அம்மகளிரின் இடையே போல தோழுகின்ற கொம்பின் பூங்கொம்பில் தங்கும் மடப்பெடை வண்டும் இளம்பெண் வண்டுகளும் தங்கள் கருங்குழலில் தம் கரிய கூந்தலில் படிந்து கழிக்கும் வண்டும் கழிக்கின்ற ஆண் வண்டுகளும் கடிமணம் புணர புதுமணம் செய்து கொள்வதை மக்கள் கண்டார்கள். தம் தனம் போன்ற கோங்கு அரும்பிலே பூங்கொம்பில் வாழும் பெண் வண்டுகளும் கருங்கூந்தலில் படிந்த ஆண் வண்டுகளும் புதுமணம் புரிவதை அங்கே தங்கிய மகளிர் கண்டார் என்பது. சோ விதவிதமா இந்த மகளிர் இவங்க வந்து சொல்லும் போது இயற்கையை ரசிக்கிறத மகளிர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்கள் வந்து மலையை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களாம்.
கம்பரோட கற்பனையில வந்து மகளிர் தான் இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப கரெக்ட் தானே இல்ல? நம்ம எங்கேயா போனா ஆஹா இந்த சூரிய உதயம் எப்படி இருக்கு நின்னுட்டு இருப்பான், இவ பாட்டு போயிட்டே இருப்பான். சாரி எஸ்கே. என்ன எஸ்கே கம்பர் இப்படி ஒரு ஜெண்டர் டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்காரு? அவர் கம்பர் என்ன வேணா சொல்லலாம். அவர் கம்பர் இல்லையா? சரி 860 யாரு? ராஜி. ஓகே. செய்யுள் 860 படிகத்தின் தலம் என்று எண்ணி படர்சுனை முடிகி புக்க சுடிகை பூங்கமலம் அன்ன சுடர்மதி முகத்தின் அர்த்தம் வடகத்தோடு உடுத்த தூசு மாசு இல் நீர் நனைப்ப நோக்கி கடக கை எறிந்து தம்மில் கருங்குழல் வீரர் நக்கார். படர்சுனை பரவியுள்ள நீர் சுனையை படிகத்தின் தலம் என்று படிக கற்கள் கிடக்கும் இடம் என்று எண்ணி மாறாக கருதி முடிகி புக்க விரைந்து சென்ற கடிகை பூங்கமலம் சுட்டி அணிந்த சுடிகை பூங்கமலம் சுட்டி அணிந்த அழகிய தாமரையையும் சுடர்மதி அன்ன ஒளிவிடும் சந்திரனையும் ஒத்த முகத்தினார் தம் வடகத்தோடு முகத்தை உடைய மகளிரின் மேலாடையோடு உடுத்த தூசை அறையில் கட்டிய சேலையையும் மாசு இல் நீர் நனைப்ப கலங்காது தெளிந்த தண்ணீர் நினைக்க நோக்கி அதை கண்டு கடக கை இருந்து கடகம் அணிந்த கைகளை கொட்டி கருங்கழல் வீரர் பெரிய கழல் அணிந்த வீரர்கள் நக்கார் சிரித்தார்கள். மேல போனோமா? மகளிர் சுனையுள்ள இடத்தை பளிங்கு தலம் என்று கருதி சென்றதால் தமது ஆடை நனைந்தன. அதை பார்த்த வீரர்கள் கைகொட்டி சிரித்தனர் என்பது மயக்க அணியும் பொது அணியும் கலந்த கலவை அணியாகும். அவர்கள் மகாபாரத ஞாபகம் வருது இல்ல? திரௌபதி. எக்ஸாக்ட்லி மயன் மாளிகை தானே அது வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ்ல வருது. சுனைய வந்து இவங்க பளிங்கு நினைச்சுட்டு இந்த நேரம் நடந்து போறாங்க, பார்த்தா ஆடை நனைஞ்சு போச்சு. ஆமா தண்ணி இருக்கிறது தெரியல அவ்வளவு. அவங்க வந்து பளிங்கு நினைச்சுட்டு போறாங்க. மானசரோவர் அப்படிதான் சொல்வா இல்ல, அவ்வளவு பியோர் வாட்டர்னு சொல்லுவாங்க, பளிங்கு மாதிரி தண்ணின்னு சொல்லுவாள். அது வந்து போறாங்க, அவங்க பார்த்துட்டு அது தெரியாம அதுல காலை வச்சுதான் ஆடையெல்லாம் நனைஞ்சு போயிடுறது. அதை வந்து கடகம் அணிந்த வீரர்கள் கையில கடகம் அணிந்த அந்த வீரர்கள் கழல் அணிந்த வீரர்கள் பார்த்துட்டு கை குட்டி நக்கல்ன்றது இந்த வேர்டு இருக்கு. மயக்க அணியும் பொது அணியும் கலந்தது. நக்கார் அப்படின்னா சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். நக்கல்ன்ற இப்ப நம்ம சொல்ற வார்த்தை இதுல இருந்தா வருதா? நக்கார்னு போட்டிருக்கேன். ஆமா, கிண்டலா சிரிக்கிறது. நக்கல் நையாண்டி அந்த வார்த்தை இதுல இருந்தா வருதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல தமிழ் வார்த்தை தான் அது. அந்த சிரிப்புக்கே பலவித வார்த்தைகள் இருக்குல்ல, புன்னகை, சிரிப்பு, வாய் விட்டு சிரிக்கிறது. அதுல நக்கல் சிரிப்பு வந்து கிண்டல். அடுத்த பாடல் வந்து 861. பூவானை பலவும் கண்டார், பொன்னரி மாலை கண்டார், மேவரும் கோபம் அன்ன வெள்ளிலை தம்பல் கண்டார், ஆவியின் இனிய கொண்கற் பறிந்து அறிவு அழிந்த விஞ்சை பாவையர் வைக தீந்த பல்லவ சயனம் கண்டார். அல்லாமலும் மேல கூறினது அல்லாமல் பூவனை பலவும் கண்டார். அங்குள்ள மக்கள் மலர்படுக்கை பலவற்றை பார்த்தார்கள். பொன்னரி மாலை கண்டார், குலவியால் எரிந்த பொன்னரி மாலைகளை கண்டார்கள். மேவரும் கோபம் அன்ன விரும்பத்தக்க இந்திரகோப பூச்சியை ஒத்த வெள்ளிலை தம்பல் வெற்றிலை தம்பலங்களை பார்த்தார்கள். ஆவியின் இனிய தம் உயிரினும் இனியரான கொண்கற் பிரிந்து கணவரை பிரிந்து அறிவு அழிந்த மதியை இழந்த விஞ்சை பாவையர் வைக வித்யாதர மகளிர் தங்குவதால் தீந்த பல்லவ சயனம் தீந்து விட்ட தளிர் படுக்கைகளையும் பார்த்தார்கள். இவை வெவ்வேறு இடங்களில் அமைந்த காட்சிகள் ஆதலின் கண்டனர் என்று தனித்தனியே கூறினார். தம்பல் தம்பலம் வெற்றிலை பாக்கை மென்று உமிழ்ந்தது. இதான் அந்த தாம்பூலம்ங்கிறா இல்லையா, அதான் தம்பலம் போல இருக்கு. தாம்பூலம்னா வெற்றிலை பாக்கு, அதுல இருந்து வந்திருக்குமான்னு தெரியல. அப்புறம் படுக்கையெல்லாம் அப்படியே ஒரே எரிஞ்சு போற அளவுக்கு இவாளுக்கு வந்து அந்த கணவர் மேல் கணவரை பிரிந்த அந்த இது கஷ்டம். கொங்கணவான் வரும் இல்ல ஒரு பாட்டுல, கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணவான் வரும். அது முனிவர் பேர் தானே மேடம்? முனிவர், கொண்கண முனிவர். பட் இந்த இடத்துல அது வந்து கணவரை பிரிந்து
வந்து கொண்கர்னா கணவர்னு போட்டிருக்குல்ல, கொண்கர் புது வார்த்தையா இருக்கு. விஞ்சை பாவையர் வித்யாதர மகளிர் தங்குவதால் தீண்ட பல்லவ சயனம் தீந்து விட்ட தளிர்படுக்கைகளையும் கண்டார்கள் பார்த்தார்கள். இது வேற செட் ஆஃப் மகளிர் பலருக்கு இவா பார்த்தது. வேற வேற இடங்களில் அமைந்த காட்சிகள், வேற வேற காட்சிகளும் கூட. வேற வேற காட்சிகள். இந்த இந்திரகோப பூச்சி மறுபடியும் வந்துருக்கு. மறுபடியும் அதேதான் நானும் எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் திங்கிங். மறுபடியும் இந்திரகோப பூச்சி வந்துருக்கு. அந்த ஊர்ல அது நிறைய இருக்கும் போல இருக்கு. அடுத்த பாடல் போலாமா? பாடல் 862. பானலம் கண்கள் ஆட பவளவாய் முறுவலாட வீணவெம் முலையினாட பெருவிலை ஆரம் ஆட தேன் முரன்று அழகத்து ஆட திருமணி குழைகளாட வானவர் மகளிராடும் வாசம் நாறு ஊசல் கண்டார். பானல் கண்கள் ஆட கருங்குவளை போன்ற கண்கள் பிறழவும் பவளவாய் முறுவல் ஆட பவளம் போன்ற தம் வாயிலே புன் சிரிப்பு தோன்றவும் வீண வெம்முலையும் கருத்துள்ளனவும் விரும்பத்தக்கனவுமான தனங்களிலே இட்ட பெரு விலை அணிந்த மிகுதியான விலை பெற்ற ஆரம் ஆட முத்தாரங்கள் அசையும் தேன் அழகத்து தேன் வண்டுகள் கூந்தலிலே முரன்று ஆட ஒலித்து கொண்டு சுழலவும் திருமணி குழைகள் ஆட அழகிய மணிகள் இழைத்த குழைகள் செவிகளில் அசையவும் வானவர் மகளிர் தேவ மாதர்கள் ஆடும் வாசம் நாறு ஏறி ஆடுகின்ற மனம் கமழும் ஊசல் கண்டார் ஊஞ்சல்களை பார்த்தார்கள். தெய்வ பெண்கள் தம் கண் முதலேன ஆட ஊஞ்சல் ஆடுவதையும் சென்றவர் கண்டவர் என்றார். ஊசலாடும் இயல்பை வர்ணித்தது தன்மை நவிர்ச்சி அணி. ஆட என்ற ஒரு சொல் ஒரு பொருளில் பலமுறை வந்தது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. இவர்கள் மறுபடியும் எல்லாத்தையும் பாக்குறாங்க. இந்த பெண்கள் ஆடுறது, இவர்கள் அது ஆடும்போது அவர்களோட குழைகள் அதெல்லாம் சேர்ந்து அசையறது ஆடுறது, இந்த தேவ மாதர்கள் ஊஞ்சல் ஆடுறது இவங்க பாக்குறாங்க. புரியுது? 863. சுந்தர வான மாதர் துவர் இதழ் பவள வாயும் அந்தமில் சுரும்பும் தேனும் நீரும் உண்டு அல்குல் விற்கும் பயந்தொடி மகளிர் கைத்துவோர் பசை இல்லை என விட்ட மைந்தரின் நீத்த தேன் வள்ளங்கள் பலவும் கண்டார். அல்குல் விற்கும் தம் அல்குலை விலைக்கு விற்கின்ற பயந்தொடி மகளிர் பசும் பொன்னாலாக்கிய தொடிகள் அணைந்த விலை மகளிர் ஓர் பசை இல்லை, செல்வமெல்லாம் பறித்த பின் கையிலே சிறிதும் பயனில்லை என்ன என்று கருதி வெறுத்து கைவிடப்பட்ட மைந்தரின் ஆண்களைப் போல சுந்தரவான மாதர் அழகிய தெய்வ பெண்களின் துவர் இதழ் சிவந்த இதழ்களோடு பவள வாயும் கூடிய பவளம் போன்ற வாயும் அந்தமில் சுரும்பும் வரம்பு இல்லாத சுரும்பும் தேன் மிஞரும் ஆகிய வண்டினங்களும் உண்டு நீத்த பருகி கைவிட்ட தீந்தேன் வள்ளங்கள் பலவும் இனிய மது கிண்ணங்கள் பலவற்றையும் பார்த்தார்கள். தெய்வ பெண்களின் வாயும் சுரும்பும் தேனும் நீரும் குடித்து நீத்த வெற்று வள்ளங்களை அங்குள்ளவர்கள் பார்த்தார்கள். வீசி எறியப்பட்ட மது கிண்ணங்களுக்கு கையில் பொருள் உள்ளவரையிலும் தம்மிடம் வைத்துக் கொண்டு அவர்களிடம் பொருள் இல்லாத போது விலை மகளிரால் கைவிடப்படும் மைந்தரை ஓமை கூறினார். ஓமை அணி. வள்ளம்னா என்ன இந்த இடத்துல? மலையாளத்துல தண்ணி, அது வெள்ளம். இது இனிய மது கிண்ணங்கள் பலவற்றையும் மது கிண்ணங்கள் வள்ளங்கள். தீந்தேன் அந்த கிண்ணங்களுக்கு வள்ளங்கள் சொல்றாங்க போல இருக்கு. ஆமா, கிண்ணங்கள் வள்ளங்கள் நான் நினைக்கிறேன். தீந்தேன்ங்கிறது இனிய மது, கிண்ணங்களா கிண்ணங்கள் மது குடிக்கிற குவளையா குவளை. கரெக்ட். புரியுது இல்லையா? அந்த பெண்கள் அவர்கிட்ட பசை இல்ல, பசைங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காரு. ஓர் பசை இல்லைன்னா கையில பணம் இல்ல, அதனால அவ வேண்டான்ட்டு அவ தூக்கி எறிகிற மாதிரி அந்த மது கிண்ணங்கள் மாதிரி இருக்கு. தெய்வ பெண்கள் வாயும் கருவும் என்று வெற்று உள்ளங்களை கையில் அந்த எரியப்பட்ட மது கிண்ணங்கள் எப்படி இருக்குன்னா இந்த பெண்களால தூக்கி எறியப்பட்ட ஆண்களுக்கு சமானமா உதாரணம் சொல்றார். ஓமை அணி. அந்த மைந்தரையே ஓமை கூறினார்.
புரியுறது இல்ல? Yeah. அடுத்த பாடல் என்ன, நான் தானே படிக்கணும். 864 அல்பகல் ஆக்கும் ஜோதி பழிக்கு அரை அமளிப்பாங்க மல்பக மலர்ந்த தின்தோள் வானவர் மணந்த கோலவில் பகை நுதலினார் தம் கலவியில் வெறுத்து நீட்ட கற்பகம் ஈன்ற மாலை கலனுடன் கிடப்ப கண்டார். அல்பகல் ஆக்கும் ஜோதி இருளையும் பகலாக்க வல்ல ஒளியுடைய பளிங்கு அறை பளிங்கு பாறையால் அமைந்த அமளி பங்க பருக்கை அறையில் மல்பக மலர்ந்த மல்லரும் தோற்று ஓடும்படி விரிந்த தின்தோள் வானவர் வலிய தோள்களை உடைய தேவர்களால் மணந்த கோலம் கூட பெற்ற அழகிய வில் பகை நுதலினார் வில்லோடு புருவங்களால் வில்லோடு பகைக்கும் நெற்றியை உடைய தெய்வ பெண்கள் தம் கலவியின் தம் புணர்ச்சி காலத்தில் இடையூறு தந்தமையால் வெறுத்து நீத்த வெறுப்போடு கழற்றி எறிந்த கற்பகம் ஈன்ற மாலை கற்பக மலர்களால் கட்டப்பெற்ற மாலைகள் கலனோடும் கிடப்ப அணிகலன்களோடு வீழ்ந்து கிடப்பதை கண்டார் பார்த்தார்கள். பளிங்கு பாறையிலே தேவர்களால் கூட பெற்ற தெய்வ மகளிர் அந்த வானவரை தழுவுவதற்கு இடையூறாக இருக்கின்றன என்று கருதி தாம் அணிந்திருந்த கற்பக மாலைகளையும் கலன்களையும் வெறுத்து எடுத்தெறிந்தனர் என்பது. வில்பகை நுதலினார் வில்லோடு ஓமையில் வேறுபடும் நெற்றியர். இது புரியுது மேடம். புரியுது இல்லையா? அடுத்த பாடம் நீங்க தான் படிக்கணுமா சேர்ந்து? படிக்கலாம் மேடம். 865 கையென மலர வேண்டி அரும்பிய காந்தல் நோக்கி பை அரவு இது என்று அஞ்சி படைக்கண்கள் புதைக்கின்றாரும் நெய்தவள் வைரப்பாறை நிழலிடை தோன்றும் போதை கொய்து இவை தருவீர் என்று கொழுநரை தொழுகின்றாரும். கை என மலர வேண்டி பெண்களின் கை போல மலர வேண்டி அரும்பிய காந்தலை நோக்கி பார்த்து இது பை அரவு இது படத்தையுடைய பாம்பு என்று அஞ்சி என்று கருதி அச்சப்பட்டு படைக்கண்கள் தம் வேல் போன்ற கண்களை புதைக்கின்றாரும் கைகளால் மூடிக்கொள்பவரும் நெய்தவள் வைரப்பாறை வெண்ணெய் போல விளங்கும் வைரப்பாறைகளின் நிழலிடை தோன்றும் ஒளியிலே தோன்றுகின்ற போதை மலரை உண்மையான மலர் என்று மயங்கி இவை கொய்து இம்மலர்களை பறித்து தருவீர் என்று தாருங்கள் என்று கொழுநரை தம் கணவரை தொழுகின்றாரும் வணங்கி கேட்பவரும். காந்தல் மலர்வது கைபோல் இருக்கும் காந்தல் அரும்பை படமுடை பாம்பாகவும் வைரப்பாறையில் நிழலாக தோன்றும் மலரை உண்மையான பூவாகவும் கொண்டு மகளிர் மயங்க என்பது மயக்கமணி. இந்த இடத்துல இந்த செய்யுள்ள போதைன்னு போட்டுக்கு இல்லையா? அது போதுன்னா மலர், போதைனாக்கா மயக்கம். போதை ரெண்டுமே போது டெஃபினட்டா தமிழ் வார்த்தை. போதைங்கிறது தமிழ் வார்த்தையா? அவன் போதையில் மயங்கினான் அப்படின்னு சொல்லும்போது போதைன்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அது தமிழ் வார்த்தை. இந்த இடத்துல அப்படிதான் தோன்றுது. இது போது, இது மலர் தோன்றும். போதைனாக்கா அந்த மலரை கொய்து தருதின்னு கேக்குற. அது போதைங்கிறது இந்த இடத்துல போதுனாலே மலர் இல்லையா? அந்த இன்னொரு போதைங்கிறது மயக்கம். அதுவும் தமிழ் வார்த்தையா என்னன்னு தெரியல. நீங்க இந்த போதை பூ அப்படின்னு சொல்றீங்களா மேடம்? பூ அங்க கீழே பொருள் அப்படிதான் இருக்குல்ல, கொஞ்சம் கீழே போங்க. அந்த எடுத்து போட்டிருக்கா இல்லையா போதை. இல்ல போடல. நிழலடை தோன்றும் ஒளியிலே தோன்றுகின்ற போதை மலரை உண்மையான மலர் மயங்கின்னு போட்டிருக்கேன். உண்மையான மலர் என்று மயங்கி இல்ல. போதுங்கிறது தமிழ் பாருங்களேன். அது போதுன்னா அது மலருக்கு ஒரு பேர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, நான் பாக்குறேன். நிழலடை தோன்றும் போதை ஒளியிலே தோன்றுகின்ற மலரை உண்மையான மலர் என்று மயங்கி. போதைனாக்க விழிப்புணர்வு. போதுன்னா பாருங்கள், போதுன்னா மலர். மலர் பூ இருக்கு, அது ஒரு அர்த்தமும் இருக்கு. மலர்ன்ற அர்த்தமும் இருக்கு. அப்ப ரெண்டு அர்த்தத்துல இந்த ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்காருன்னு வேணா வச்சுக்கலாம். பாசிபிள். மலரை உண்மையான மலர் என்று மயங்கி. போதை
மலரை பார்த்து மயங்கினான்னு வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து படிக்கலாமா? காந்தல் மலர் பார்த்தோம்ல. அருமைய காந்தல். அந்த காந்தல் மலர்வது கை போல இருக்கும். காந்தல் அருமை படமுடை பாம்பாகும். வைரப்பாறையில் நிழலாக தோன்றும் மலரை உண்மையான பூவாகவும் கொண்டு பூவாகவும் கொண்டு மகளிர் மயங்கினர். அத நிழல பார்த்து நெஜோ மலர்னு நினைச்சுட்டாங்கன்னு போட்டிருக்கு. வைரப்பாறையில் நிழலாக தோன்றும் மலரை உண்மையான மலர் என்று கொண்டு. வைரப்பாறைனா மார்பிள் ஸ்டோனா? வெண்ணெய் போன்ற விளங்கும் வைரப்பாறைகள்னா வைரம்னா ஸ்ட்ராங்குங்கிற அர்த்தத்துல படிச்சோம் இல்லையா அப்போ. ஓகே ஓகே. வைரம் பேருன்னு சொல்லு. வைரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பாறை வந்து கிரானைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வைரப்பாறையில் அந்த மலரோட நிழல் வந்து கொஞ்சம் வழுவழுன்னு வெள்ளை கலர் கூட இருக்கும்ல. இருக்குமே, பலவிதமான கலர்ல இருக்குமே அது. ஆமா, அந்த பாறை கூட சில இடங்கள்ல வழுக்கலா வெண்ண மாதிரி இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஓகே, நாம இப்ப மயங்கிட்டோம். போட்டு கொண்டது மயக்கவணி. ஓகே, படிக்கலாமா? போலாம் படிக்கலாம். 866. பின்னங்கள் உகிரின் செய்து பிண்டி தளிர் கை கொண்ட சின்னங்கள் முளையின் அப்பி தேமலர் கொய்கின்றாரும் வண்ணங்கள் பலவும் தோன்ற மணி ஒளிர் மலையின் நெல்லார் அன்னங்கள் புகுந்த என்ன அகன் சுனை குடைக்கின்றாரும் பிண்டி தளிர் அசோகின் அழகிய தளிர்களை உகிரில் பின்னங்கள் செய்து தம் நகங்களால் சிறு சிறு துண்டுகளாக கிள்ளி கை கொண்ட சின்னங்கள் கை கொண்ட அத்துண்டுகளை முளையின் நம்பி தம் தனங்களிலே அழகுபட பொருத்தி தேனுடைய மலர்களை கொய்கின்றாரும் பறிப்பவரும் வண்ணங்கள் பலவும் பல வகையான வண்ணங்களும் தோன்றும்படி மணி ஒளிர் மலையின் நவமணிகள் விளங்கும் மலையிலே நெல்லா அன்னங்கள் நிலையாக இருந்த வாழாத அன்னங்கள் புகுந்த என்ன இப்போது புகுந்தன என்று கருதும்படி அகல் சுனை பரவியுள்ள சுனைகளிலே குடைகின்றாரும் அச்சேனையில் உள்ள மாதர்கள் மூழ்கி குளிப்பவர் ஆயினர். தளிர் முறிகளில் தம் தனங்களில் அப்பி அலங்காரம் செய்து கொள்வது மகளிர் இயல்பாம். மாதர் மலர் கொய்தலையும் சுனை குடைதலையும் செய்தனர் என்பது. அன்னப்பறவை மருது நில கருப்பொருளாதலால் மலையில் நில்லா என்றார். தளிர்னா இலையா? தளிர்னா இலை. ஆமா, சின்ன சின்ன அதாவது அந்த வாசனை செடியில இருந்து இந்த அரும்போ இல்ல பூவோ அதை எடுத்து அரைச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க போல. அப்படியா? தனங்களில் அப்பி துண்டுகளே அழகுபட பொருந்தும். சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளி அந்த துண்டுகளை தேனுடைய மலர் பொருத்தி தேனுடைய மலர் அதான் யான வண்ணங்களும் தோன்றும்படி. அப்படியே அந்த சுனைகள்ல அந்த மாதர்கள் குளிக்காராங்க. சுனை குடைதல்னா சுனையில குளிக்கிறது இல்லையா? உள்ள டீப் டைவிங். மருத நில கருப்பொருள். அன்னப்பறவை மருத நில கருப்பொருள் ஆதால் மலையின் நில்லா என்றார். பிண்டினா அசோக மரமா இல்ல மேடம்? பிண்டி அவன் அப்படிதாங்க போட்டிருக்காங்க. பிண்டி தளிர் அசோகின் அழகிய தளிர்களை. அப்பவே ஆனா அசோக மரம் பேரா அதுக்கு? பொருள் எழுதுறவங்க போட்டிருக்காங்க. கம்பர் காலத்துல பிண்டின்னு தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சீதை அசோகவனத்துல தானே இருந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல அசோகவனம் தானே சொல்லுவோம். ஆமா. சோ கம்பரோட இதுல அசோகவனம். வால்மீகி என்ன சொன்னாரு? அசோகவனம் தான் சொன்னாரா? பிண்டி மரம்ன்றது அசோகா ட்ரீன்னு தான் போட்டிருக்கு. ஓகே. பிண்டி லேடி வெண்டைக்காயும் குறிக்கும்னு போட்டா.
ஆமா, அது பிண்டி. அசோகவனம். அசோகவனம் அங்க அது இலங்கையில அது தானே? அது பிண்டி. அசோகவனம் இலங்கை சரி. ஆனா ராமாயணம் அங்கேயே நடந்தது இல்லையா? ஆமா ஆமா, ஆமா ஆமா, சீதை ஆமா. அங்கதானே இருந்தா ஆமா, ஆமா. ராவணன் அதான் தூக்கிட்டு அங்க போனதுனால. ஆனா அந்த வார்த்தை அசோகவனம் நம்ம தமிழ்ல சொல்றோம். ம். வால்மீகியும் அசோகவனம் தான் குறிப்பிட்டாரா அப்படிங்கிறது என்னோட டவுட். ம். அசோக மரங்கள் நிறைந்த தோட்டத்தில் சிறை வைத்ததால் அசோக மரம். அதான் அசோகவனத்துல தான் இருந்திருக்கா சீதை. அது ரொம்ப டென்ஸ்டா இருந்தது அப்படிதானே மேம்? ஆமா. ஓ, ஆக்சுவலா அசோக மரத்துக்கு பேர் போட்டாவே பிண்டி தான் போட்டிருக்காங்க. ஆமா, பிண்டி மரம் தான் அசோக மரம் தான் பிண்டி என்னும் மரத்தை இக்காலத்தில் அசோக மரம் என்பர். சோ அந்த காலத்துல பிண்டி தான் பேரா. பிண்டி மரம் மலர்கள், பிண்டி மலர். அதுதான் எஸ்கே. அப்ப வால்மீகி அதை என்னவா குறிப்பிட்டிருக்காரு? அண்ட் கம்பர் வந்து இந்த பாடல்ல அசோகங்கிற குறிப்பிட்டு இல்ல. சோ பிண்டின்னு தான் சொல்லிருக்கப்போ இல்லையா? பாடல் கம்பரோட பாடல் மேல போங்க. பிண்டி தான் போட்டிருக்காங்க. அசோகங்கிற வார்த்தை இதுல வரல. ஆமா. சோ அந்த வார்த்தை பிரயோகம் அப்ப இல்ல போல இருக்கு. பிண்டின்னு போட்டு ஹிந்தியில எழுதி பிண்டி அல்லது சில தாவரங்களை குறிக்கும். பிண்டி தக்கா பிண்டின்னு போட்டிருக்கு. பிந்து பிண்டிங்கிறது வந்து தெய்வம் வைக்கப்படும் மேடை அல்லது பீடம். ஒரு குறிப்பிட்ட வகை தாவரம்னு போட்டிருக்கு. பிண்டி தக்க சான்ஸ்கிரிட்ல. ஒருவேளை 2 பேரும் வந்திருக்கலாம் மேடம் அதே சமயத்துல. வால்மீகி பிண்டின்னு எழுதிப்புறோம். வால்மீகி என்ன சொன்னான்னு கேக்குறீங்களா? வால்மீகி பிண்டினாக்கா ஒரு வகை தாவரம்னு போட்டிருக்காங்க சான்ஸ்கிரிட்ல. அவர் சான்ஸ்கிரிட்ல எழுதிருக்கச்சா பிண்டின்னு எழுதிருப்போன்ற. சான்ஸ்கிரிட்ல அசோக வட்டிகா. அசோக வாட்டிகா. பின்ன அசோக வாட்டிகான் தான் இருந்திருக்கு. சோ அந்த வார்த்தை பயன்பாடுல இருந்திருக்கு. வச்சுப்போம். எஸ். மேல போயிடலாமா? ஆனா அப்ப ஓகே. ஆனா வேற ஒரு அர்த்தம் போட்டிருக்கு. என்ன? அசோக வனம் என்றால் சோகம் இல்லை. அசோகா அவங்களுக்கு சோகம் இல்லை என்ற பொருள். ஓகே. இருக்க இன்னும் இருக்குது. வனம்னா காடு, அங்க இருக்கிற அசோக மர காடுகள்னு எடுத்துக்கிறதா யூசுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அசோகம் அப்படி சோகம் அசோகம் அப்படி வராளா? ஓகே, இது ராபிட் ஹோல் மாதிரி போகும் நினைக்கிறேன். அதான் சொல்றேன். இது பாட்டுக்கோ. அடுத்த பாடல் போகலாமா? அடுத்து சிறந்த மலை காட்சிகள் கலிவிருத்தம் 867. ஈனும் மாழை இளந்தளிர் ஏய் ஒலி ஈனும் மாழை இளந்தளிரே இடை மானும் வேழமும் நாகமும் மாதர் கோத்தோர் மானும் வேழமும் நாகமும் மாடியலாம் இடை ஈனும் அம்மலையின் நடுப்பக்கத்தில் தளிர்கின்ற மாழை இளந்தளிர் ஏய் மாமரத்தின் இளைய தளிரையொத்த ஒலி ஈனும் மாழை ஒலியை தரும் பொன்னின் இளந்தளிரே மெல்லிய தகவல்களாகும் மாடியலாம் அந்த மலையின் பக்கங்களில் எல்லாம் மானும் வேழமும் மானும் யானையும் நாகமும் பாம்பும் மாதர் தோல் மானும் மகளிரின் தோலைகளை தன்மையை கொண்ட வேழமும் நாகமும் மூங்கில்களும் சுரபுன்னை மரங்களும் உள்ளன. அருமையான பாடல். அந்த ஒரு இதை வச்சுட்டு அவர் எவ்வளவு இது பண்ண. ஹலோ, இதுல ஈனும் மாழை முதல் ஈனும் மாழை வந்து நடுப்பக்கத்தில் தளிர்க்கின்ற மாமரத்தோட தளிர்க்கின்ற. இரண்டாவது ஈனும் மாழை ஒளியை தரும் ஒளி 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 ஈனும் ஒளியை தரும் பொன்னின். பொண்ணுல இருந்து வெளியிருந்து ஒளி வரும் இல்லையா? மானும் வேழமும் மானும் யானையும் பாம்பும்
மகளிரின் தோளையொத்த தன்மையை கொண்ட வேழமும் நாகமும் மூங்கில்களும் சுரகுண்டை மரங்களும் உள்ளன. இளந்தளிர்ல வந்து ஒரு பளபளப்பு இருக்கும் இல்லையா, அந்த பளபளப்பையும் பொண்ணுல இருந்து வெளியில வரும் அந்த பளபளப்பையும் ஒப்பிட்டு ரெண்டுமே மெல்லிய தகடு மாதிரி தானே இருக்கும். இளம் தளிரும் பொண்ணுல இருந்து வர ஒளியும் ஒரே மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். மாடு எல்லாம் அந்த மலையின் பக்கம் எல்லாம் மானும் யானையும். ஒரு வேழம்ன்றது யானை, இன்னொரு வேழம் வந்து மூங்கில். மானும் வேழமும் மானும் வேழமும் நாகமும் மாதர் தோல் மானும். அந்த மாதரோட தோல் மானும், இந்த மான் வந்து நிஜம் மானும், வேழம் யானை, நாகம் பாம்பு. இந்த வேழம் வந்து மூங்கில், அந்த நாகம் வந்து புன்னை மரம். புன்னை மரத்தை ஒத்த ஒரே வார்த்தையில ரெண்டு ரெண்டு அர்த்தம். என்ன அணின்னு போட்டிருக்காரு மேல? அணிய போடல் பொருளுக்கு ஒரு பொருள் பன்மொழி அணி. அதான் அதேதான் போட்டிருக்காளா? நீங்க சொன்னீங்களே இப்போ. நான் சொன்னேன் கலிவிருத்தம் தான் போட்டிருக்கு. கலிவிருத்தம் அந்த பாடலோடக்குது. 4 வரி. பாட்டை குறிச்சு வச்சுக்கலாம்ல. நன்னாக்கு ஈனும் ஈனும்ன்றது 2 ஈனும் இருக்கு. ஒரு ஈனும் வந்து நடுபாகத்தில் தளிர்கின்ற இளந்தளிர் வந்து, இன்னொரு ஒளி ஈனும்னா தரும். ஒண்ணு ஈனும் மாமழை, மாமரத்துல இருந்து வரும் கொடுக்கப்படும் ஒளி ஈனும் மாழை. அதே மாதிரி இதுவும் ஒளியை தரும். ரெண்டும் இந்த இடத்துல தருங்கிற அர்த்தமா தான் இருக்கு. ஈனும்னா கொடுக்கறது இல்லையா, மாடு கன்று ஈன்றதுன்றா இல்லையா ஈனும். மாடுங்கிறது மலை, மடு, மடுங்கிறது மாடு, மலை. ஓகே, நைஸ். புரியுறதானா? ஓகே. அடுத்த பாட்டு எங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியல. யமகம் என்னும் மடக்கனி, மாழை மாமரம், பொன் நாகம் பாம்பு, சுரபுன்னை. இதனோட இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் இதனோட விளக்கம் நினைக்கிறேன். இந்த திமிரம் சேதகம் தான் பாடல் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் பிரிண்ட் தள்ளி போயிடுது. இதுல யமகம் என்னும் மடக்கனிங்கிறது எங்க இருக்கு? யமகம் என்னும் மடக்கனி, மாழை மாமரம், பொன் நாகம் பாம்பு சுரபுன்னை. சரி, பாடல் நம்பரே போடல. நம்பர் இங்க வந்து 8 போட்டிருக்கு. அது வந்து அடுத்த மாத்தி போட்டிருக்கு. அப்போ இந்த பாடல்ல யமகம் எல்லாம் வரதான் இல்லையே. மேல் பாடல்ல பாடல் இது பிரிண்ட் தப்பா இருக்கு. பிரிண்ட் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. இல்ல மேடம், பிரிண்ட் அர்த்தமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிக்குது. திமிர மாவுடல், திமிர மாவுடல். அப்போ இந்த பாட்டு மடகம் யமகம் என்னும் மடக்கனிங்கிறது எந்த பாட்டோடைய சொல்றாங்க புரியல. அது மட்டும் ஏதோ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இந்த மாழைனா மாமரம், பொன் நாகம் பாம்பு இதெல்லாம் மேல் பாடலோட பொருளா தான் தெரியுது. யமகம்ங்கிற வார்த்தையே இல்லையே அந்த மேல இருக்கிற பாட்டுல. இருக்கா? 868 அடுத்த பாடல். நாங்க சொல்லிட்டு இருக்கோம் மாழை. அந்த மீதி உள்ளதெல்லாம் அந்த ஏற்கனவே உள்ள பாட்டோடது. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். வேழமும் நாகமும் மூங்கில்களும் சுரபுன்னை மரங்களும் உள்ளன. அதோட 867 முடிச்சாச்சு. இப்ப வந்து 868 திமிர மாவுடல் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு யமகம் என்னும் மடக்கணின்னு வரணும். அது புரியுது. அது பாடல் அவர் தான் சொல்றாரு. எஸ்கே கரெக்டா சொல்ற. இந்த யமகம் என்னும் மடக்கணிங்கிறது எதுக்கு இருக்குன்னு கேக்குறாரு. கீழே அர்த்தத்துக்கு போங்க எஸ்கே. இல்ல மேடம், அங்கேயும் பார்த்தாச்சு. இங்க பாருங்க ஒரு நிமிஷம். என்ன தெரியல. அது ஏதோ பிரிண்ட் வந்து அங்க வந்துருத்தா என்னன்னு தெரியல. வேற ஏதாவது பிரிண்ட் எடுத்து இந்த பிரிண்ட் அது அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கட்டு பேஸ்ட்ல ப்ராப்ளம் வந்திருக்கும். அத வந்து ப்ரூஃப் பார்க்காம போயிட்டு அந்த இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு. திமிர மாவுடல் 868 படிக்கிறேன். திமிர மாவுடல் குங்கும சேதகம், திமிர மாவோடும் சந்தொடும் தேக்குமால்,
அமர மாதரை ஒத்து ஒளிர் சொலார் அமர மாதரை ஒத்தது அவ்வானமே. திமிர மாவுடல் இருள் போன்ற கரிய நிறமுடைய காட்டுப்பன்றிகள் தம் உடலிலே குங்குமச் சேதகம் மகளிர் உடலில் அழிந்தெறிந்த குங்குமச்சேறு திமிர நிரம்பியதனால் மாவோடும் சந்தோடும் அச்சேறு நீங்கும்படி மாமரத்திலும் சந்தன மரத்திலும் தேய்க்கும், தம் உறவை உராயச் செய்யும். அமரர் மாதரை அந்த இடத்தில் தேவ மாதரை ஒத்து ஒளிர் சொலார் ஒப்ப விளங்கும் இனிய சொல்லையுடைய மகளிர் அமர மாதாரை பொருந்தி இருப்பதனால் அந்த பெரிய மலை நிலமானது அவ்வானமே ஒத்தது, தெய்வ பெண்கள் தங்கும் அந்த வானுலகம் போன்றது. கரும்பன்றி தம் உடலில் பட்ட குங்குமச்சேற்றை போக்குவதற்காக மாமரத்திலும் சந்தன மரத்திலும் தேய்க்கும். தேவ மங்கையரை ஒத்த பெண்கள் அங்கு வாழ்வதால் மலை தேவருலகம் போன்று இருக்கும் என்பதாம். ஒரே ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்றேன், சாரி. இந்த நமகம் என்னும் மடக்கணி என்பது தமிழில் ஒரு சொல்லின் எழுத்துக்களோ அல்லது சொல்லோ பொருளோ மீண்டும் மீண்டும் வந்து ஒவ்வொரு முறையும் வேறு வேறு பொருளை தருவதாகும். இது மடக்கு அல்லது யமகம் எனவும் அழைக்கப்படும் ஒரு வகை சொல்லணி ஆகும். இது செய்யுளின் அழகையும் புலமையையும் வெளிப்படுத்தும் ஒரு நுட்பம். சோ இந்த பாட்டுக்கு அதுக்கு அது. சோ இந்த வார்த்தை மாழை பொன் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு வார்த்தை. வேழம்னா ஒரு இடத்துல யானை, வேழம்னா இன்னொரு இடத்துல மூங்கில். அதே மாதிரி அந்த பாடல் கொஞ்சம் மேல போங்க எஸ்கே. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து புன்னை மரம், நாகம்னா புன்னை மரம், நாகம்னா பாம்பு. அந்த ஒரு சொல்லுக்கே பல பொருள் வர இடத்துக்கு யமகம் என்னும் வடக்கணின்னு அதனோட விளக்கம் தான் அது. கண்டினியூ. ஆமா, ஓகே, இதுல இந்த பாடல முதல் வரைக்கும் கரும்பன்றி இந்த பன்றிகள் குளிச்சுட்டு மரத்தை சந்தன மரத்தை தேய்க்கிறதுக்கும் இரண்டாவது தேவ மகளிர் இந்த இது இருக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டு சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சி, கரெக்டுங்களா? இல்ல ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? குங்குமச்சேற்றை போக்குவதற்கு குங்குமச்சேறு வந்துதானா சந்தன மரத்திலும் தேய்க்கும் இருள் போன்ற கரிய நிறமுடைய காட்டு பன்றிகள் உடலிலே, அதாவது அந்த பெண்கள் உடம்புல இருந்து அவங்க சேரு. சோ அந்த சேரு வந்து தன்னோட உடம்புல பட்டதுனால அந்த பன்றிகள் வந்து சந்தன மரத்துல தேய்ச்சி அந்த சந்தன மரம் இப்ப தேவ மாதரை போல ஒத்துருத்தாமா தேய்க்கும். இந்த அமரர் மாதரை அந்த இடத்தில் தேவ மாதரை ஒப்ப விளங்கும். அந்த பன்றிகள்லாம் வந்து சந்தன மரத்துல தேய்ச்சி இந்த குங்குமத்தை தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த சந்தன மரங்கள் தேவ மாதர் போல விளங்கும். அப்படியா? அப்படி போடலையே. இப்ப நீங்க ரெண்டாவது லைன் மட்டும் தனியா படிங்க. ஃபர்ஸ்ட் லைன் இல்ல மேல போங்க, மேல லைன்ல படிங்க. இந்த அர்த்தம் போட்டிருக்குல்ல, அச்சேரி நீங்கும்படி இந்த அர்த்தத்துல மாவோடும் சந்தோடும் அந்த சேரு நீங்கும்படி மாமரத்திலும் சந்தன மரத்திலும் தேய்க்கும், தன் உடம்பை உராய செய்யும். அதோட நிறுத்திடுது, ஃபுல் ஸ்டாப் அங்க. அதுக்கப்புறம் அமரர் மாதரை அந்த இடத்தில் தேவ மாதரை ஒப்ப விளங்கும் இனிய சொல்லுடைய மகளிர் பொருந்தி இருப்பதால் அந்த பெரிய மலை நிலமானது தெய்வ பெண்கள் தங்கும் வானுலகம் போன்றது. ஓகே, அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பன்றி தன் உடல்ல கலக்கிறது வேற விஷயம், அந்த இடத்துல வந்து தெய்வமங்கை இருக்கிறது இன்னொரு விஷயம், தனித்தனி விஷயம். முதல் வரையில பன்றிய சொல்லிட்டு அடுத்த வரையில தேவமங்கை. ஆமா, யானைய சொல்லிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லிருக்கலாம், மான சொல்லிருக்கலாம், மான சொல்லிருக்கலாம், மயில சொல்லிருக்கலாம். அது மாதிரி இதுல வந்து நிறைய தேவலோகத்துல இருக்கவங்க சொல்றாங்க, திடீர்னு இங்க இருக்கிறவங்கள சொல்றாங்க. அது ரியலா இல்ல சும்மா கற்பனைக்காக அப்படி சொல்றாங்களான்னு தெரியல. அது ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. அந்த இடத்துல தேவர்களையும் பாக்குறாங்க, ஆக்சுவலி மலை மக்களே அங்கங்க சொல்றாங்க. மலைவாழ் அது கூட பாசிபிள் இருக்கு, மேபி அவங்க டிராவல் பண்ணும்போது அந்த மாதிரி பாப்பாங்க அப்படின்ட்டு. மலைவாழ் மக்கள் அங்க இருக்கிறது நியாயம்தான். அடுத்து படிக்கலாம் மேடம். 869 பேர் அவாவோடு மாசுனம் பெற
வே பேர ஆவோடு மாசுனம் பேரவே ஆர ஆரத்தினோடும் வருவியே ஆர வாரத்தின் ஓடும் அருவியே. மறுபடியும் அதேதான். அதிகமா இந்த இதுல இந்த வர விருத்தம் எல்லாம் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. யமகம் தான் நினைக்கிறேன். யமகம். மாசுனம் பெரிய பாம்புகள் பேர் அவாவோடு இரையை விரும்பியதனால் மிக விருப்பம் ஒழுப்பத்துடன் பெயர்ந்து செல்வதால் வே பெற மூங்கில்கள் அடி பெயர்ந்து இற்று விழ ஆவோடு மாசுனம் பெற அது கண்டு அஞ்சிய காட்டு பசுக்கள் ஓடவும் அதனால் எழுந்த பெரும் புழுதி பறக்கவும் ஆயின. அருவி அம்மலையில் உள்ள நீரருவிகள் ஆரத்தினோடும் மிகுதியான முத்துக்களோடும் மருவி கலந்து ஆரவாரத்தில் ஓடும் பேரொளியுடன் ஓடிக்கொண்டிருக்கும். மலையின் ஒரு புறத்தில் புழுதி பறக்கிறது, மற்றொரு புறத்தில் அருவி ஓடுகின்றது. இவ்வாறு மலையின் சிறப்பு கூடப்படுகிறது. வே மூங்கில் சுனம் சுண்ணம் புழுதி. மூங்கிலுக்கே எத்தனை பேர் வந்துருது இதுக்குள்ள. மாசுணம் பெரிய பாம்பு. மாசுணம்னா பெரிய பாம்புகள், சுணம்னா சுண்ணாம்பும் இருக்கா? சுண்ணம் புழுதி. எல்லாத்துக்கும் 2 பொருள் வருது இந்த பாட்டுல எல்லாம். பெரும் பாம்புகள் பெரிய பெயர்ந்து மூங்கில்கள் அடி பெயர்ந்து இற்று விழ ஆவோட மாசனம் காட்டுக்கு சொல்லி ஓடவும். இது என்ன பாம்புகள் வர்றதுனால மூங்கில் அடி பெயர்ந்து இற்று விழ இதுவும் நடக்கிறது அதுவும் நடக்கிறதுன்னு அர்த்தமா? பாம்பும் வருது மூங்கில். பாம்புகள் வந்து பெரிய பெரிய மலைனா மலைப்பாம்புன்னு வச்சுக்கோ. மலைப்பாம்பு அவ்வளவு வேகமா போறதுனால மூங்கில்லாம் அப்படியே பேர்ந்துட்டு வருதான் மூங்கில். அந்த மூங்கில்லாம் பேர்ந்து ஓடுறத பார்த்து மாடு ஓடுது. அந்த மாடு ஓடுறதுனால புழுதி கிளம்புது. அது ஒரு பக்கம். அப்புறம் அருவியில ஆரவாரத்தோட அருவி கொட்டுற ஒலி வேற இருக்கு. சோ இது ஒண்ணு, அது 2 சீன். ஒரு புறத்தில் புழுதி பறக்கிறது, மற்றொரு புறத்தில் அருவி ஓடுறது. ஓகே, இவ்வாறு மலையின் சிறப்பு கூறப்படுகிறது. ரொம்ப கற்பனையா மூழ்கி போயிட்டு இருக்க. அடுத்த பாடலும் அப்படிதான் இருக்கு. அடுத்த 870 புகழும் வாள் அரிக்கு அந்நியர் பொன் புயம் புகழும் வாள் அரி கண்ணியர் பூன்முலை அகிலும் ஆரமும் ஆர அங்கு ஓங்குமே அகிலும் ஆரமும் மாவரம் கொங்குமே. புகழும் வாள் அரிக்கு சிறப்பித்து சொல்லும் வாள் போல் கொடிய சிங்கத்தை ஒத்த அந்நியர் பொன்புயம் ஆடவர்களின் அழகிய தோள்களில் வாள் அரி கண்ணியர் ஒளிமிக்க செவ்வரி பரந்த கண்களையுடைய பெண்களின் பூன்முலை பூன் அணித தனங்கள் புகழும் சேர்ந்த அளவில் அகிலும் ஆரமும் மார்பில் அணிந்த அகில் குழம்பும் சந்தன குழம்பும் ஆர அங்கு ஓங்கும் நிறைந்து அத்தோள்களில் சிறப்பாக விளங்கும். அகிலும் புயத்திற்கு ஒப்பான மலையிடங்களிலும் ஆரமும் மாவரமும் சந்தன மரங்களும் குங்கும மரங்களும் கொங்கு மரங்களும் பொருந்தி இருக்கும். மாதர் தம் கணவரை தழுவுகையில் அவர்கள் அணிந்த அகிலும் ஆரமும் ஆண்களின் தோள்களில் சேர்ந்து மிகச் சிறக்கும் என்பது. வேறு உரை வாள் அரி கண்ணியர் ஒளி பொருந்திய வண்டுகள் மொய்க்கும் மாலை சூடிய வீரர் என்றும் உரைக்கலாம். மரமும் குங்கும மரம் மாவரம் நீட்டல் விகாரம் மாவரம் மரவம்ங்கிறது மாரவம்னு ஆயிடுத்துன்றார். நீட்டல் விகாரம் ஆயிடுத்து. விகாரம் புணர்ச்சி விகாரம். எதிலும் மரவம் கோங்குமே இருக்கிறது. மாரமும் கோங்குமே ஒண்ணுதான். குங்கும மரமும் கோங்கு மரங்களும் என்ன சொல்றார்? அவள் அணிந்த அகிலும் மாரமும் பெண்கள் மிகச்சிறக்கம். வேறு உரை. இதுக்கே இன்னொரு பொருள் வந்து வாளறி கண்ணியர் ஒளி பொருந்திய வண்டுகள் மிக்கும் மாலை சூடிய வீரர் என்றும் உரைக்கலாம். 2 பொருளா சொல்லும். ஆனா வாள் அரி கண்ணியர்னாக்க நான் நினைச்சேன் பெண்களை குறிப்பிடுறாருன்னு நினைச்சேன். அது கண்ணி. இது கண்ணி இல்ல. ஓகே.
கண்ணினா மாலை மாதிரி இல்லையா? ஹரிக்கண்ணியர், மாலை சூடிய வீரர். ஓகே, ஒரு காட்சி வரைக்கிறேன். அதுக்கு படலம் பேரே வரைகாட்சி படலம். அதான் அப்படி இருக்குது. அடுத்த பாடல் யார் படிக்கணும்? அடுத்தது ராஜியா. ரிவர்ஸ்ல படிக்கிறோமா இப்போ? படிக்கவா? நானே படிச்சிடறேன். நீங்க 2 படிங்க, நான் 2 படிக்கிறேன். ஓகே. 870 ராமலட்சுமி படிக்கலாம்ட்டாங்களா? இருக்காங்களா? இல்ல, அவங்க முடியலன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. 871 துன் அரம்பை நிரம்பிய தொல்வரை துன் அரம்பையர் ஊருவின் தோன்றுமால் கிண்ணறம் பயில் கீதங்கள் என்ன ஆங்கு என் நரம்பு அயில்கின்றனர் ஏழைமார் தொல்வரை பழைய அந்த மலையில் துன் அரம்பை நெருங்கி வளர்ந்த வாழைகள் நிரம்பியவை துண்ணு அரம்பையர் அங்கு வந்துள்ள தெய்வ பெண்களின் ஊருவின் தோன்றும் தொடை போல தோன்றுவன அங்கு ஏழைமார் மாதர்கள் கிண்ணறம் என்ற தேவஜாதியர் பாடுகின்ற கீதங்கள் என்ன இனிய பாடல் என்று சொல்லும்படி அந்த மலையில் இந்நரம்பு யாழினை மீட்டுகின்றார்கள். மகளிரின் தொடைக்கு ஓமையாகும் வாழை இங்கு ஓமையே ஆகும். தொடை ஓமானமாகவும் சொல்லப்பெற்றன. எதிர்நிலை ஓமையணி என்ன சொல்றாங்க? அந்த மலையில துன் அரம்பை நிரம்பிய தொல்வரை. இந்த கீழ் அர்த்தம் நீட்டமா போட்டிருக்கோம் இல்லையா? மகளிரின் தொடைக்கு ஓமை, வாழை இங்கே ஓமையாகும், தொடை ஓமை. வேற ஒண்ணுமே போடலையா? வாழை இங்கே ஓமையாகும், தொடை. பழைய அந்த மலையில் நிரம்பியவை அங்கு வந்துள்ள தெய்வ பெண்களின் தொடை போல தோன்றுவன. இந்த வாழை அந்த பெண்களோட தொடைக்கு கம்பேர் பண்ணிருக்க. வாழை உவமை, தொடை உபமானம். ஏழைமார் மாதர்கள் கிண்ணறம் என்ற தேவஜாதியர் பாடுகின்ற இனிய பாடல் என்று சொல்லும்படி அந்த மலையில் யாழினை மீட்டுகிறார்கள். அந்த கிண்ணறர் யாழ மீட்டுறாங்க. கிண்ணறர். ஓகே. அந்த கிண்ணறர் பாடுற அதே பாட்டை இவங்க பாடுறாங்க. அப்படியா இருக்கு? கிண்ணறர் என்ற தேவஜாதியர் பாடுகின்ற இனிய பாடல் என்று சொல்லும்படி. ஓகே ஓகே. அந்த மலையில் யாழினை மீட்டுகின்றார்கள். இவங்க மீட்டுறாங்க இல்லையா? ஓகே. ஆமா. ஏழை மார்னு போட்டிருக்கு பெண்களுக்கான. முதல்ல அப்படி கேக்குறேன். அந்த ஏழைமார் நானும் கேட்டதில்ல. ஏழைமார் மாதர்கள் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு மாதர்களுக்கு. இன்னும் ஒண்ணு படிக்கிறீங்களா? படிக்கிறேன். 872 ஊரு மாக்கடம்மா உர ஊங்குயலாம் ஊருமா கடமா மாமதம் ஓடுமே 6 சேர்வனம் வரை ஆடுமே 6 சேர்வன வரை யாடுமே. இது இந்த எந்த பாடல்ல வரும்? இந்த மரத்தில் மறைந்தது மாமத யானை அது எதுல வரும்? நான் நினைக்கிறேன் வாலி சுக்ரீவன் சண்டை போது வரும்னு நினைக்கிறேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை வரும். அந்த பாடல் தான் யானை மரத்தை யானையா பாக்கலாம். இல்லைன்னா இன்னொரு பொருளும் அதுக்கு இருக்கு. மரத்தை மறைத்தது மாமத யானை. இது யானையாவும் பார்க்கலாம். இன்னொன்னு என்ன பார்க்கலாம்? 2 வரும். மரத்தில் மறைந்தது மாமர யானை. அந்த மரம்னு பார்த்தா மரமா பார்க்கலாம், யானைன்னு பார்த்தா யானையா பார்க்கலாம். அப்படி இருக்கும். மரத்தில் மறைந்தது மாமத யானை. அந்த மரத்துல அந்த மத யானையை பண்ணிருப்பாங்க. அதை நீ வெறும் மரம்னு பார்க்கலாம், இல்லைன்னா அதுல இருக்கிற யானையையும் பார்க்கலாம். திருமூலர் திருமந்திரம். ஓகே ஓகே. இந்த மாதிரி அதுல இந்த மாதிரி நிறைய ஒரு சில பாடலாம் முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுல கம்பராமாயணத்துலயும் ஏன்னா சித்தர் பாடல் அப்படி எழுதியிருப்பாங்க. அந்த பட்டினத்தார் பாடல் நிறைய பாடல் இந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு வேற. தன்வினை தன்னை சுடும், தன் ஓட்டப்பம் உன் வீட்டை சுடும். ஆமா, தன்வினை தன்னை சுடும்.
ஓகே ஊருமா ஓகே. இதுல வந்து என்ன போட்டிருக்காங்க அர்த்தம், மா கடம் மா, பெரிய காட்டில் உள்ள மாமரங்கள் ஊறு ஊற சேதம் அடையும்படி ஊங்குயலாம். மலையிடங்களில் எல்லாம் ஊருமா மேன்மேல் சுரக்கும்படி கடம் மா மதம் யானைகளின் மதநீர் ஓடும் பெருகி ஓடும். இந்த பெருக்கல் 6 சேர் வனம் வழிகளில் திரண்ட காட்டில் உள்ள ஆவரை ஆடும் ஆச்சா மரமும் மூங்கில்களும் வேறு அற்றது அசைந்தாடும். யாரு சேர்வன அந்த மலையாறுகளில் நீருண்ணை செல்பவை வரையாடும் மலையாடுகளும் மற்றவை மிருகங்களுமாம். காட்டு மரங்கள் சேதமடையும்படி யானை மதநீர் பாய்ந்தது. அம்மதத்தால் ஆச்சா முதலிய மரங்கள் வேர் பறித்து ஒரு புறத்தில் விழுகின்றன. மற்றொரு புறம் நீர் உண்ணும்படி மலையாறுகளில் வரையாடு முதலிய காட்டு விலங்குகள் செல்லுகின்றன என்பது. தொடர்பு உயர்வு நவிழ்ச்சி அணி. காட்டு மரங்கள் சேதமடையும்படி யானை மதநீர் பாய்ந்தது. ஒரு இடத்துல ஊருன்றது வந்து சேதம் அடையிறது, இன்னொரு இடத்துல ஊருமாங்கிறது மேல மேல சுரக்கும்படின்ற அர்த்தமா இருக்கு. 6 சேர் வனம் நிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஊரு. ஆமா, 6 சேர் வனம் வழிகளில் திடர்ந்த காட்டில் உள்ள ஆவரை ஆடும். ஆனா ஆச்சாமரமும் மூங்கில்களும் அசைந்தாடும். யாரு சேர்வன, 6 சேர்வனங்கிறது ஆடுமே 6 சேர்வன அந்த மலையாறுகளில் நீருண்ண செல்பவர் வரையாடு. இந்த இடத்துல இந்த 6 சேர்வனன்றது வந்து இங்க யாரு சேர்வனன்னு போட்டிருக்காங்க. ஆவரை ஆடும், ஆடுமே அப்படிங்கறது ஆடும், ஏ அந்த ஏ வந்து யாரு சேர்வனன்னு பிரிச்சிருக்கணும் போலக்கு. ஓகே, அடுத்தது யார், நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன். செய்யுள் 873. கல்லி அங்கு கருங்குற மங்கைய கல்லி அங்கு அகழ்காமற் கிழங்கு எடா வல்லியங்கள் நெருங்கு மருங்கு எலாம் வல் இயங்கள் நெருங்கி மயங்குமே. கல் இயங்கு மலையில் வாழ்கின்ற கருங்குற மங்கைய கரிய குரத்தியர் அங்கு கல்லி அகழ் அம்மலையில் தோண்டி காமர் கிழங்கு எட அழகான கிழங்குகளை எடுப்பதற்காக வல்லியங்கள் நெருங்கு புலிகள் நெருங்கி வாழும் மருங்கு எல்லாம் மலைப்பகுதிகளில் எல்லாம் வல்லியங்கள் அவற்றை விரட்ட வலிய பறைக்கருவிகள் நெருங்கி மயங்கும் மிகுதியாக ஒலிக்கும். குரத்தியர் கிழங்குகளை தோண்டி எடுக்க வேண்டிய பருவம் ஆதலால் குறவர் பல வகை தோற்கருவிகளை முழக்குகின்றனர் என்றார். எடா செய்யா எனும் வினை எச்சம். இதுலயும் அப்படிதான் இருக்கு. வல் இயங்கள்னா ஒரு அர்த்தம், வல் இயங்கள்னா ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கு. கல் இயங்கு கல்லி அங்கு, அதை பிரிச்சு படிச்சுக்கணும். இன்ட்ரெஸ்டிங் பாட்டுகள் தான் எல்லாமே. ஆமா, கல்லி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மலை எடுக்கிறதுன்றது கல்லி எடுக்கிறதுன்னு. அது ஒவ்வொன்றும் ஒரே வார்த்தை, ஆனா கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிச்சு வேற பொருள் எடுக்கணும் போல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். அப்ப அந்த குரத்தியர் வந்து கிழங்குகளை எல்லாம் தோண்டி எடுக்கிற டைம்ங்கிறதால குறவர்கள் அவங்க நல்லபடிக்கு அடுக்கணுங்கிறதுக்காக பறையை முழக்கிறாங்க. அப்ப அந்த புலி வராம விலங்குகள் வராம அவங்கள பாதுகாக்கிறாங்க. அடுத்த பாடல் படிக்கலாமா? பாடல் 874. கோழிவம் கயம் மூழ்க குளிர்கய கோழி பங்கயம் ஊழ்க குலைந்தவால் ஆழி பொங்கும் மரம் பையர் ஓதி ஏய் ஆழி பொங்கும் அரம்பையர் ஓதி ஏ. கோழிவம் வலிமையுள்ள யானைகள் கயம் மூழ்க அம்மலையில் உள்ள நீர்நிலைகளில் மூழ்கி விளையாட குளிர்கய கோழி அக்குளத்தின் கரையில் உள்ள குளிர்ச்சி தரும் பெரிய ஆல மரங்களும் பங்கயம் ஊழ தாமரை மலர்களும் நலம் கெட்டு குலைந்தன. ஆழி பொங்கும் சிங்கங்கள் சீறி எழும் மரம் பையர் ஊதி மரங்களை பக்கத்தை உடைய மலையில் ஏய் அறம் பையர் தங்கிய தேவமாதரின் ஒதி ஆழி பொங்கும் கூந்தலில் வண்டுகள் மகிழ்ச்சியுடன் தங்குவன. யானைகள் அம்மலையின் கயத்திலே மூழ்குவதால் அந்த நீர்நிலையில் உள்ள தாமரையும் அக்குளக்கரையில் உள்ள ஆலமரமும் அழிந்தன. ஒரு பக்கம் தேவமாதர் தங்குவதனால் அவர்களின் கூந்தலில் தேனை பருகி வண்டுகள் கழித்து நிற்கும் என்றார். ஆழி அழி என்பதன் நீட்டல் விகாரம். ஒதி பெண் மயிர் மலை
முதின பெண், இதுல எது என்ன எதுக்கு பொருள்? முதி பெண் மயிர் மலைன்னு போட்டுருக்கு. இந்த வலிமையுள்ள யானைகள் அந்த குளத்துல மூழ்கிறதுனால அந்த குளத்துல இருக்கக்கூடிய என்ன எடுத்துங்க, கொஞ்சம் கீழே போலாமா? ஐ மீன் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல யானைகள் அந்த மலையில மூழ்கி அங்க இருக்கிற பண்றதுனால இந்த தாமரை, அந்த குளத்தில் உள்ள ஆலமரம் அதெல்லாம் அழிஞ்சிடுறது. இன்னொரு பக்கம் தேவ மாதர்கள் தங்கறதால அவர்கள் கூந்தலில் தேனை பருகி வண்டுகள் கழித்து நிற்கும் என்றார். சோ அது பல காட்சிகள்ல இது இந்த 2 காட்சிகள். யானைகள் குளத்துல இறங்கி நீர்நிலைகள்ல இறங்கி அதை கலக்கிறதுனால தாமரை அதெல்லாம் அங்க இருந்து அழிஞ்சு போயிடுறது. இன்னொரு பக்கம் தேவ மாதர்கள் தங்கி அவர்கள் கூந்தல்ல தேனை பருகிற வண்டுகள் கழித்து நிற்கும் என்றார். அப்ப அந்த அவர்களோட அது ஒரு காட்சியா காட்டுற. 875 ஆகம் ஆலயம் ஆக உளாள் பொலி ஆகம் ஆலயம் ஆக உளாள் பொலிவாக மாலயன் நின்ற நெல் ஆகுமால் மேக மாலை மிடைந்தன மேல் எலாம் ஏக மாலை கிடந்தது கீழெல்லாம். மேக மாலை, அம்மலையில் மேக வரிசைகள் மேல் எல்லாம் இடைந்தன, மேலிடம் முழுதும் நெருங்கினவாய், கீழெல்லாம் ஏக மாலை, கீழிடமெல்லாம் ஒரே மாலை திரளாக கிடக்கும் அம்மலை. அதனால் ஆகம் ஆலயம் ஆக தன் திருமார்பை கோயிலாக கொண்ட உளாள் பொலி, திருமகள் விளங்குகின்ற வாகமால் உலா அழகிய திருமால் தங்கி இருக்கின்றார் எனல் ஆகும் என்று சொல்லுவதற்கு பொருந்தும். அம்மலையின் மேற்புறத்தில் எல்லாம் மேகங்கள் வரிசை வரிசையாக படிந்துள்ளன. கீழ்ப்புறத்தில் மலர் மாலைகள் கிடக்கின்றன. இவற்றால் அம்மலை பலரால் அர்ச்சிக்கப்பட்ட மலர் மாலையை போன்ற கரிய திருமால் போல விளங்கும் என்பது வாவு அழகு வாக என தெரிந்தது. குறிப்பு பெயர் எச்சம். மேகம் சூழ்ந்த மலை திருமாலுக்கும் மாலைகள் திருமகளுக்கும் ஓமிக்க பெற்றன. ஓகே, அழகான கற்பனை. அழகா இருக்குல்ல. மலையை எப்பயும் அவர் பெருமாளுக்கு உதாரணமா சொல்லப்பட்ட மலர் மாலையை போல அது அவர் மலையே, அந்த மேகமே, அந்த மலையே அவர் மாதிரி இருக்கு. அந்த மலர்கள்லாம் அவருக்கு அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அப்புறம் திருமகள் யாரோட கம்பேர் பண்ற? மாலைகள் திருமகளுக்கு ஓமிக்க பெற்றன. படிங்க நீங்க. மலைமேல் இனிது விளையாடல். 876 பொங்கு தேன் நுகர்பூ மிங்கிரு ஆம் என எங்கும் மாதரும் மைந்தரும் ஈண்டி அத்துங்க மால்வரை சூழல்கள் யாவையும் தங்கி நீங்களர் தாம் இனிது ஆடுவார். மேல போல. பொங்கு தேன் நுகர் பெருகும் தேனை உண்ணுகிற பூ மிங்கிரு ஆம் என பூக்களில் மொய்க்கும் வண்டுகள் போல எங்கும் மாதரும் எல்லா இடங்களிலும் மகளிரும் மைந்தரும் ஈண்டி ஆடவரும் நெருங்கி அத்துங்க மால்வரை ஓங்கிய பெரிய அம்மலையின் சூழல்கள் யாவையும் சாரல்களிலெல்லாம் தங்கி வசித்து நீங்களார் அம்மலையை விட்டு பிரிந்து செல்ல மனம் இல்லாதவராய் தாம் இனிது ஆடுவார், தாம் இனிமையாக விளையாடினார்கள். வண்டுகள் மலர்களில் மொய்த்து அவற்றிலுள்ள தேனை உண்பது போல மைந்தரும் அம்மலைச்சாரல்களில் மொய்த்து ஆங்காங்குள்ள வளங்களை நுகர்ந்தனர் என்பது. இந்த இடத்துல இப்ப மைந்தருக்கு வராருன்னு நினைக்கிறேன். பெண்களை விட்டுட்டு இப்பதான் ஆண்களுக்கு வராருன்னு நினைக்கிறேன். பெருகு தேன் உண்ணுகின்ற வண்டுகள் எல்லாம் பூக்கள்ல மொய்க்கிற இடத்துல எல்லா இடங்களிலும் மகளிரும் மைந்தரும் ஈண்டி ஆடவரும் நெருங்கி ஓங்கிய பெரிய அம்மலையின் சாரங்கள் எல்லாம் தங்கி அந்த மலையை விட்டு பிரிந்து போகிறதுக்கே மனதே இல்லாம அங்கேயே தங்களுடைய இனிமையாக விளையாடினார்கள். வண்டுகள் மலர்களில் மொய்த்து அவற்றுள்ள தேனை உண்பது போல மைந்தரும் அம்மலைச்சாரலில் மொய்த்து ஆங்காங்குள்ள வளங்களை நுகர்ந்த. வண்டுக்கு ஒப்படுறாங்க இந்த ஆடவர்களை. அங்குள்ள வளங்களை இவங்க வண்டு மொய்க்கிறது போல மொய்த்து அனுபவிச்சு நுகர்ந்தார்கள் என்பது புரியுது இல்லையா? புரியுது. 877 இரக்கம் என்பதை எண்ணிலர் எண்ணுங்கால் பிறக்கும் என்பது ஓர் பீழையது ஆதலால் துறக்கம் எய்திய தூயவரே என மறக்கிற்றிலர் அன்னதன் மாண்பு எல்லாம். அங்கே தங்கிய ஆடவரும் மகளிரும் இரக்கம் என்பதை மலையை விட்டு இறங்குவது என்பதை எண்ணுங்கால் அது நினைத்தால் அச்செயல் ஓர் பீழை பிறக்கும் பெரும் துன்பத்தை உண்டாக்கும் என்பது ஆதலால்
என்ற காரணத்தால் எண்ணிலர், அதை மனத்தாலும் நினையாதவராயினர். அல்லாமலும் அவர்கள் துறக்கம் எய்திய விண்ணுலக இன்பத்தை நுகர்கின்றன. தூயவர் என சான்றோர் போல அன்னதன் மாண்பு எல்லாம், அந்த மலையின் வளங்களை எல்லாம் மறக்க கிற்றிலர், மறக்க முடியாதவர் ஆனார்கள். துறக்கம் புக்க சான்றோர் அதன் சிறப்பை எண்ணுவதெல்லாம் அல்லாமல் வேறு எதனையும் மனதால் கருதாதவாறு போல அந்த மலையை சேர்ந்த ஆடவரும் மகளிரும் அம்மலை வளத்தில் ஈடுபட்டிருந்தார்களே என்று வேறு எதையும் நினைக்கவில்லை என்பது. இந்த இடத்துல அங்க மலைவாழ் மக்களை பத்தி சொல்றாங்க இல்ல, இவங்க இங்க கெஸ்டா போயிருக்கிறவங்கள சொல்லல. உங்களுக்கு எப்படி புரியுறது அது? நான் நினைக்கிறேன் அங்க போனவர்கள் தான் அதை விட்டுட்டு போக மனசு இல்லாம இருக்காங்களோன்னு தோன்றது இல்ல. அந்த மலையை சேர்ந்த ஆடவரும் மகளிரும் போட்டிருக்கு இல்லையா, தங்கிய ஆடவரும் மகளிரும் போட்டிருக்காங்க. அப்படி எடுத்துக்கணும். அந்த மலையை தங்கிய ஆடவரும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, சோ அப்ப இந்த கெஸ்ட் தான் அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவளுக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்ல. அப்படி நமக்கு இருக்கும் இல்ல, சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு வரல. அழகா இருக்கும். அந்த சந்திரசைல மலையிலோட அழகெல்லாம் மயங்கிட்டாங்க. போனமேன்னு நினைக்கிறாங்க. எஸ்கே, நீங்க ஒரு படம் போட்டிருந்தீங்களா, பியூட்டிஃபுல்லா இருந்தது அது. அங்கங்க கற்பனை. அந்த சாட் ஜிபிடி ஜெனரேட்டர் அத தூக்கி இந்த ஒரு மலை ஒரு நிலம் எல்லாம் போட்டா அது அழகா கொண்டு கொடுத்துருக்கு. நீங்க வேர்ட்ஸ் தான் கொடுத்தீங்களா? நான் ஒரு கடைசி ஒரு 4-5 பாட்டுல இருந்து எடுத்து அதை இங்கிலீஷ்ல அப்படியே தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல டைப் பண்ணேன். அது அப்படி ஜெனரேட் பண்ணிடுச்சு. வெரி நைஸ். இதோட இந்த வாரம் நிறுத்திக்கலாமா? எப்படி மேல எப்படி? ஓகே ஓகே மேடம். உங்களுக்கு நீங்க 9:30 கிளம்பணும், நீங்க கரெக்டா இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். ராமலட்சுமி, டேக் கேர். ஹலோ, இல்ல பல்லக்கு. ஸ்டாப் பண்ணி. ஓஹோ, சாரி.